So hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்ட லவ் ஸ்டோரி பார்ட் 2. First of all ரொம்ப சாரி, நான் வந்துட்டு ஆல்ரெடி டிலே பண்ணேன். அதுவும் இல்லாம லாஸ்ட் வீடியோ வந்துட்டு அம்மா கூட அந்த சில்வர் பட்டன் டைம்ல 10 டேஸ்ல போறேன்னு சொன்னேன். எல்லாரும் கவுண்ட் பண்ணி வச்சிருந்தீங்க போல விரல்ல. 10 டேஸ் ஆயிடுச்சு, இன்னைக்கு 11th டே 12th டேன்னு 15th டே வரைக்கும் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ரொம்ப சாரி, நிஜமாவே டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால தான் ரொம்ப டைட்டா போச்சு எங்களுக்கு. இனிமே இது மாதிரி நடக்காம மேக்ஸிமம் ட்ரை பண்ணிக்கிறேன். அப்படியே நடந்தாலும் என்ன மன்னிச்சுக்கோங்க, எங்களை மன்னிச்சுக்கோங்க. அண்ட் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் யாராச்சும் லவ் ஸ்டோரி பார்ட் 1 பார்க்கலன்னா நான் வந்துட்டு இங்க கார்ட் செக்ஷன்லயும் கொடுக்குறேன், எண்ட் ஆஃப் த வீடியோலும் கொடுக்குறேன், அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன் செக் பண்ணிக்கோங்க சொல்றேன்னா, ஏன்னா கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு இல்ல, மறந்துருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு ஒரு கண்டினியூஷனுக்காக இல்ல ஞாபகம் இருக்குன்னா இது டைரக்டா பாருங்க, ஜாலியா. அது மட்டும் இல்லாம லவ் ஸ்டோரி பார்ட் 1க்கு நிறைய லவ் கொடுத்திருந்தீங்க. ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருந்தது ரெண்டு பேருக்குமே. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணோம். ஏன்னா நாங்க எதிர்பார்க்கல உங்களுக்கும் அது கனெக்ட் ஆகும், உங்களுக்கும் வந்துட்டு அது ரொம்ப பிடிச்சிரும் அப்படின்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாங்க கேஷுவலா சொன்னோம். ஆமா, ஏன்னா நாங்க வந்துட்டு அந்த ஒவ்வொரு மொமெண்ட்டுமே நாங்க ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம். நாங்க ஜஸ்ட் எப்படி ப்ரொபோசல் அந்த மாதிரி பண்ணாம நாங்க வந்துட்டு ரொம்ப டீடைல்டா சொல்லிருந்தோம். ஸ்டோரி மாதிரி சொன்னோம். இந்த விஷயங்கள் நடந்ததுன்னு குட்டி குட்டி விஷயங்களை கூட ரொம்ப நடந்தது அப்படியே சொல்ற மாதிரி சொன்னனால அது எப்படி போகுமோ டவுட்ல இருந்து. பட் நீங்க எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோக்கும் நிறைய சப்போர்ட் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம வந்துட்டு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோ வரும்போது அது ஷார்ட்ஸா இருந்தாலும் சரி, vlog-ஆ இருந்தாலும் சரி, நீங்க வந்துட்டு மறக்காம எங்க வீடியோஸ் பார்க்கணும்னா நீங்க அந்த பெல் ஐக்கான் கொடுத்தாதான் முடியும். ஏன்னா உங்களோட ஃபீட்லயே வந்து நிற்கும். நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன லாஸ்டா முடிச்சோம், எங்களுக்கே மறந்து போயிடும் போல இது. லாஸ்ட் வீடியோல வந்துட்டு ப்ரப்போசல் வரைக்கும் போயிருக்கோம். நான் ப்ரப்போஸ் பண்ணது, அதுக்கப்புறம் அவர் ரியாக்ட் பண்ணது, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஜஸ்ட் கிட்டிங்லாம் சொல்லிட்டு பயத்துல சும்மா ஃப்ரெண்டா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு லூசத்தனமா பண்ணேன். ஸோ நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஸோ அவ சைட்ல இருந்து அதை ஓகே சொன்னாலா இல்லையா, அண்ட் அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் ஒரு காலேஜ் முடிகிற வரைக்கும் இந்த வீடியோ இருக்க போது என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் டச்சிங்கான மூமெண்ட்ஸ் இருந்துன்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். நீ என்ன சொன்ன? அதுக்கப்புறம் நான் வந்து என்ன சொன்னேன்னா, லைக் நீ 4 years வெயிட் பண்ணு. உனக்கு நான் வந்து இல்ல, அதுக்கு முன்னாடி அட்வைஸ் பண்ணேன். ஆக்சுவலி இது விளையாட்டு இல்ல, லவ் பண்ணிட்டா நம்ம கல்யாணம் பண்ணணும், எனக்கு யோசிக்க டைம் வேணும், ஒரு 4 years வெயிட் பண்ணு, அதாவது காலேஜ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொன்னோம். அப்படி சொன்ன உடனே வந்துட்டு நான் என்ன நினைச்சேன், ஐயோ இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா லைட்டா டவுட் வந்துச்சு. ஆனா ஓகே சொல்லிவிட எனக்கு தெரியும், ஆனாலும் 4 வருஷம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் வெயிட் பண்ணியிருப்பேன். அது அப்படியே அந்த டாக் போயிட்டே இருந்தது. அன்னைக்கு ஃபுல்லா வந்துட்டு அவ லவ் ஓகே சொல்லனாலும் நான் அதுக்கப்புறம் என்னோட லவ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். எங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ப்ளூம் ஆயிடுச்சு. அப்படியே நான் வந்துட்டு அவகிட்ட பாட்டெல்லாம் பாடி காமிச்சு. என்ன பாட்டு பாடினேன்? மின்னல் ஒரு கோடி. ஆமா, இவ வந்து கேட்டா அந்த பாட்டு பாடினேன். என் வாய்ஸுக்கு அதெல்லாம் வரவே வராது. அது நான் பாடி அது சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப செம்மையா பாடினேன். அது நான் வச்சிருந்தேன் அந்த போன்ல, அப்படியே டெலிட் ஆயிருச்சு. அது சூப்பரா நிஜமாலே அந்த ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் மாதிரி பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பாடுறதே கிடையாது. ஏன்னா நான் அப்போ வந்துட்டு இவளை இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக வாய்ஸ் ட்ரைனிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அதான் சில லைன்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் வரும் தெரியுமா. இந்த லைன் கேட்டு கேட்டு அந்த லைன் பாடி இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன் நான் அந்த நைட்டு. அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 hours டாக் போயிருக்குமா. மறுநாள் காலேஜா? இல்ல மறுநாள் காலேஜ் இல்ல, ஸ்டடி ஹாலிடே, செமஸ்டர் ஸ்டார்ட் ஆக போகுது. 28th ப்ரப்போஸ் பண்ணேன், 30th வந்துட்டு ஹால் டிக்கெட் கலெக்ட் பண்ணோம். அதுக்காக காலேஜ் வர சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு இவ்வளவு நாள் வந்துட்டு ஃப்ரெண்டா பேசுறதால ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோட லவ்வரா பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் காலேஜ் லெவல்ல மீட் பண்ண போறேன் மீன்ஸ் ஹால் டிக்கெட் தான் வாங்க போறேன். அவங்க கிளாஸ்ல தான் ஹால் டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அன்னைக்கு இவளை காணவே காணோம். ஏன்னா நான் என் கிளாஸ் போயிட்டேன், ஹால் டிக்கெட் வாங்கிட்டேன், ஆல்மோஸ்ட் ஹாஃப் டேல கிளம்பணும். வந்த உடனே நான் தேடிட்டு இருந்தேன் நான் காலேஜ்ல எங்கேயாவது பாப்போமா. ஏன்னா பிகாஸ் ப்ரொபோஸ் பண்ணியிருக்கேன். அவன் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டா தான் இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு லவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதனால எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. தேடிக்கிட்டே இருந்தேன் நானு. பட் ஆனா அவன் கிளாஸ்லயே இல்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு யூஸ்வலா மார்னிங் 9 o'clock போயிடுவோம்ல, 9-10 o'clock கிட்ட ஒரு 1 hour நான் தேடி இருப்பேன். நான் பார்க்கவே இல்லை நான் அவன் கிளாஸ்லயே. அதுக்கப்புறம் கீழே நான் வந்துட்டு செகண்ட் ஃப்ளோர்ல இவன் கிளாஸ் இருக்கும், எங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஹால் டிக்கெட் வாங்குறதுக்காக லைன்ல நின்னுட்டு நான் சொல்றேன். ஆக்சுவலி வந்துட்டு ஹால் டிக்கெட் கொடுத்துட்டாங்க, இவளை காணவே காணோம். ஸோ வந்துட்டு போயிட்டால இல்லை என்னை ஃபேஸ் பண்ணதுக்கு ஒரு மாதிரி இருக்கா, எனக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அதுக்கப்புறம் இவ்வளவு வந்துட்டு தேடி இருக்கா போல. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஹால் டிக்கெட் வாங்கிட்டு நான் என் கிளாஸ் ரூம் மட்டும் வெளியே வெராண்டால வரேன். அங்க வந்துட்டு கீழே வந்துட்டு ஆப்போசிட்ல வந்துட்டு இவ நடந்து போற ஒயிட் சுடிதார் போட்டுட்டு போனிடெயில் வச்சுட்டு, எனக்கு அது பார்த்துட்டு நான் பாப்பான்னு எதிர்பார்க்கல, நானே எதிர்ச்சியா தான் பார்த்தேன். பார்த்துட்டு வந்துட்டா போல
அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது அவளுக்கு கரெக்டா திரும்பி என்ன பாத்துட்டு ஈன்னு சிரிக்கிறா. எனக்கு ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. என்ன சொல்றது, செம்ம ஃபீல். அது எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, பட் ஆனா செம்ம ஜாலியா இருந்தது. அப்படியே வயிற்றுல எல்லாம் அப்படியே ஒரு 1000 எனக்கு அது ஃபேவரட் சுடிதார். அந்த ஒயிட் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு அப்படியே ரொம்ப பார்க்க செம்மையா இருந்துச்சு அன்னைக்கு டேவே. வந்துட்டு ஏதோ அது எப்போ நினைக்கும் போதும் வந்துட்டு செம்ம ஜாலியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அவன் ப்ரொபோஸ் பண்ணி நான் அவனை பாக்குறேன், அவனும் என்ன பாக்குறான். எதாச்சியா என்ன சொல்றது, இவ்வளவு நாள் ஆமா இவ்வளவு நாள் வந்துட்டு நாங்க சொன்ன மாதிரி தான் ஆப்போசிட்ல பாத்துப்போம், சிரிப்போம், பேசுவோம் டெய்லியும். பட் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு காலேஜ்ல பாக்குறேன், பார்க்கவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஒரு மாதிரி பயமாவோ வந்து பதட்டமா வந்தது, யாரா நம்மள பிடிச்சிடும். ஏன்னா இவ்வளவு நாள் பண்ணது ஃப்ரெண்ட்ஷிப், இனிமே பண்ண போறது வந்துட்டு ஃபுல்லா லவ் அந்த மாதிரி விஷயம் இல்ல. ஸோ பதட்டமா இருந்தது, என்னால ஃபேஸே பண்ண முடியல. பட் இன்னும் 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறோம். வெக்கமா இருந்துச்சு ஆக்சுவலா. யாராவது ஃப்ளோ சூப்பர்வைசர் அவன் வந்துட்டு எப்ப இவனை தூக்கிட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்களேன்னு ஒரு பயமாவே இருந்தது அன்னைக்கு. ஆனா யாருக்குமே சொல்லல, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லல, இவனும் யார்கிட்டயுமே சொல்லல. ரொம்ப சீக்ரெட்டா வச்சிருந்தோம் அந்த காலேஜ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. பட் ஸ்டார்டிங்லேயே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா சரியா இருக்காது. ஸோ அது அப்படியே போச்சு. அதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது. அதுக்கப்புறம் மீட் பண்ணது மீன்ஸ் ப்ரப்போஸ் காலேஜ்ல பார்த்தது, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம என்னன்னா ப்ரப்போஸ் பண்ண பிறகு அந்த டே ஃபுல்லா அப்படியே அவன் என்ன சொல்றது, இந்த படத்துல எல்லாம் வரும்ல, அப்படியே நம்ம ஒரு ஹீரோ ஹீரோயின் ரேஞ்சுக்கு நம்மள வந்துட்டு உலகத்திலேயே நம்ம இருக்க மாதிரி இருந்துச்சு. அது தனி ஃபீல். அது அன்னைக்கு டே வந்து ஹால் டிக்கெட்ல பார்த்துட்டோம், முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போயிட்டோம், திருப்பி நார்மலா பேச ஆரம்பிச்சிட்டோம். 2 டேஸ்ல நியூ இயர் வருது. அண்ட் வந்துட்டு எனக்கு அவளை பார்த்ததுக்கப்புறம் அவள் எப்போ ஓகே சொல்லுவான்னு ரொம்ப ஏக்கமா இருந்தேன் நான். என்னது இது, ஏன் சொல்ல மாட்டா, எதுக்கு சொல்ல மாட்டா, ஆமா எப்போ சொல்லுவேன்னு நான் வந்துட்டு ஏதோ பிஸ்கெட் சாக்லேட் வாங்குற மாதிரி கேட்டுட்டே இருந்தேன். என்னால் வெயிட் பண்ண முடியும், எவ்வளோ நாள் சொன்னாலும் நான் வெயிட் பண்ணே இருப்பேன். ஆனாலும் வந்துட்டு எனக்கு அது ரிசல்ட், அதே எல்லாருக்கும் ஒரு ஈகர்னஸ் இருக்குல்ல, எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சு அது முடிஞ்சது. எனக்கு அவ்வளோ என் கையில கிடைச்சிருந்தேன் அந்த பொருள், அந்த மாதிரி. ஸோ அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தெரிஞ்சு போச்சு இவ காலேஜ் முடிக்கிற வரைக்கும் லவ் ஓகே சொல்ல மாட்டான்னு. ஆனா அப்படிலாம் இல்லை. நியூ இயர் காலையில வந்த உடனே காலைல கால், அதாவது மிட் நைட் 12 o'clock, அதாவது நியூ இயர் விஷ் பண்ணி முடிச்ச உடனே ஜனவரி 1 அன்னைக்கு அவ கால்ல சொல்றா ஹலோ ஹாப்பி நியூ இயர். அதுக்கு முன்னாடி வந்து நான் சாமி கும்பிட்டு 12 o'clock கரெக்டா இவன் வந்து விஷ் பண்ண உடனே எங்க அம்மா வந்து கூப்பிட்டு சாமி முன்னாடி கூட்டிட்டு போயிட்டு குங்குமம் எல்லாம் வச்சு. அம்மாக்கு எல்லாம் தெரியாது, ஜஸ்ட் நார்மலா நியூ இயருக்கு எல்லாரும் சாமி கும்பிடுற மாதிரி கும்பிட்டு. ஆமா 12 மணிக்கு கூட்டிட்டு போயிட்டு அம்மா வந்துட்டு சாமி கும்பிட வச்சுட்டு குங்குமம் எல்லாம் வச்சு விட்டாங்க. நான் அதுக்கப்புறம் என்னாச்சு, போன் எடுத்துட்டு குடுகுடுன்னு மொட்டை மாடிக்கு ஓடிட்டேன் நானு. ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னாச்சு, நான் வந்துட்டு நார்மலா நியூ இயர் விஷ் பண்ணாதான் கூப்பிடுறேன். நான் என்ன நினைச்சேன், 4 years சொன்னோடனே விலையே 4 years சொல்றா, அது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு 6-7 வருஷமாவது வெயிட் பண்ண வைப்பா, கெத்து காட்டுவா அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி முடிச்ச அடுத்த செகண்டே ஹை லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு லூசுத்தனமா வாய்ஸே சிரிப்பா இருந்தது. எனக்கு சிரிப்பு தாங்கல, சொல்லிட்டேன் எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் நியூ இயர் விஷ் பண்ணோடனே ஹாப்பி நியூ இயர்டா அப்படின்னு சொல்லி முடிச்சா ஐ லவ் யூ. இந்த கண்டினியூஷன் புரியுது நான் என்ன சொல்றேன், எனக்கு புரியல, எனக்கு கேட்கல. நான் பாட்டு பிளாங்கா இருக்கேன், நீ என்ன ரியாக்டே பண்ணாம இருக்கேன்னு ஏதோ கேட்டேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்ல எனக்கு புரியலன்னு சொல்லி நான் ஐ லவ் யூ சொன்னேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நான் பொண்ணு மாதிரி பர்ஃபெக்டா பண்ண முடியுமா? நான் என் ஸ்டைல சொன்னேன். நான் வந்துட்டு எங்க வீட்டுல ஒரு வேப்ப மரம் இருக்கு, அதாவது செம்ம பெருசு, அது ரொம்ப வருஷமா இருக்கு. அங்க நின்றுட்டு சொன்னோடனே எனக்கு அப்பதான் புரிஞ்சது, ஓ சொல்ல ப்ரப்போஸ் பண்ணிட்டா போல, இதுல நான் டம்மி பீஸா இருக்கு, இவன் ஒரு 4 வருஷம் வெயிட் பண்ண வைப்போன்னு பார்த்தா டக்குன்னு ஐ லவ் யூ சொல்லிட்டாலேன்னு சொல்லனே எனக்கு அப்படியே ஒரே கெத்தாயிடுச்சு. வாவ் இனிமே இது நமக்குதான் அப்படின்னு தெரிஞ்சு நான் அந்த வேப்ப மரம் அப்படியே பிச்சுட்டு இருந்தேன், எல்லாத்தையும் கிளக்கலையா பிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு ரொம்ப நேரமா. நியூ இயர் அன்னைக்கு தான் இவ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா. எனக்கு ரொம்ப ஹாப்பியா ஜாலியா ஆயிடுச்சு. நான் எதிர்பார்க்கல நியூ இயர் அன்னைக்கு சொல்லுவா அப்படின்னு. முன்னாடியே பிளான் பண்ணியா? 4 வருஷம் வெயிட் பண்ணா. ஆனா எனக்குமே வந்துட்டு சொல்லணும், எங்க விட்டு ஓடுறோம்னு பயம், அந்த மாதிரிலாம் இல்ல. சொல்லணும் அந்த என்ன தெரியல, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால ரெசிஸ்ட் பண்ண முடியல, சொல்லாம இருக்கவே முடியல, இல்லையா அறியாம சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வார்த்தையே வரல 2 பேருக்கும். அது வரைக்குமே என்னென்னமோ பேசியிருப்போம், ரொம்ப கதை, ஃப்ரெண்ட்ஸு கதை. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பேசுறது, ஒரு மாதிரி தயக்கமாவே இருந்தது. லவ் ஆயிடுச்சு, என்ன இப்ப என்ன பேசணும், ஓகே லவ் சொல்லியாச்சு, லவ் ஓகே ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்ணோம், இப்ப கல்யாணமும் பண்ண முடியாது, இப்ப என்ன பேசவே தெரியாம 2 பேரும் சேட்ல வந்துட்டு லூசுத்தனமா சொன்ன விஷயத்தையே சொல்லி 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 அப்பப்போ ஒரு உம்மா ஸ்மைலி, அப்பப்போ ஒரு ஹார்ட் ஸ்மைலி, லைக் கிஸ் ஸ்மைலி, அது சொல்றேன். இப்படிதான் எங்களோட லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆச்சு. ஜனவரி 1, 2014. ஆமா. அதுக்கப்புறம் நாங்க மீட்
பண்ணதெல்லாம் இல்லை, வெறும் ஃபோன்ல பேசினது தான். ஒரே காலேஜ்ன்றதுனால காலேஜ்ல பாத்துக்கிறதோட சரி, நேர்ல வந்துட்டு ஹாய் அந்த மாதிரிலாம் நாங்க ஒரு வாட்டி கூட பேசிக்கிட்டதே கிடையாது. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது வேலண்டைன்ஸ் டேக்கு நான் வந்துட்டு அவனுக்கு வந்து ஒரு gift வந்துட்டு வாங்கி வச்சிருந்தேன். ஜனவரியில் ப்ரப்போஸ் முடிச்ச உடனே 1 month அப்படியே போயிடுச்சு. பிப்ரவரியில் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கா போல். எனக்கு இந்த gift கொடுக்குற பழக்கம், அதுக்கப்புறம் வந்துட்டு அன்பா 4 வார்த்தை பேசுது, அப்போல்லாம் எனக்கு சுத்தமாக எதுவுமே வராது. இவ gift வாங்கி வச்சிருக்கா, ஃபாஸ்டாக் வாட்சும் அண்ட் ஒரு சில்வர் ரிங். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் gift அவன் எனக்கு கொடுத்தது. நாங்கள் வந்துட்டு லவ் ஆனதுக்கப்புறமும் மீட் பண்ணல, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது மீட் பண்ணதே இல்லை. எங்களுக்கு 2 பேருக்குமே ஒரு ஷைனஸ், நான் அவனை ஃபேஸ் பண்றதுக்கும் அவன் என்ன ஃபேஸ் பண்றதுக்கும், அதாவது வெளியே அவுட் சைட்ல போறது இந்த மாதிரி அதெல்லாம் எங்களுக்கு நானும் கேட்டுக்கல, வெளியே போனோம்னா அவளும் கேட்கல. இப்படியே போச்சு ஒரு 1 month இல்ல, இதுக்கு மேல சொல்றேன் நானு. 1 month போச்சு. February 14 ஆனா அவ எனக்கு gift கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாட்ச் அண்ட் சில்வர் ரிங் வாங்கி வச்சா. ஆனா எப்படி கொடுப்பா, 2 பேரும் மீட் பண்ண போறது இல்ல. இவன் என்ன பண்ணா அப்படின்னா, அவ கிளாஸ் நான் சொல்லியிருக்கல அந்த சைடு, என் கிளாஸ் இங்க சைடு, கரெக்டா ஒரு 50 meters கேப் தான் இருக்கும். ஃபுல்லா ஃப்ளோர் சூப்பர்வைசர் அது மட்டும் இல்லாம அந்த வேலண்டைன்ஸ் டேனா செக்கிங் எல்லாம் வர வருவாங்க. கிளாஸா வந்து பேக் எல்லாம் செக் பண்ணுவாங்க, எல்லாமே ஃபுல் கலர் கோட், அதாவது ஷர்ட் இந்த கலர் போட்டு அந்த கலர் அந்த மாதிரி கூட எங்க காலேஜ்ல செக் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கிளாஸ் ரூம் போயிட்டு ஃப்ளோர் சூப்பர்வைசர் வந்து செக் பண்ணுவாங்க, பேக்ல யாராவது கிஃப்ட் எடுத்து வந்திருக்காங்களா அப்படின்னு எல்லாமே ஃபுல்லா செக் பண்ணுவாங்க, பாடியும் செக் பண்ணுவாங்க, அதே மாதிரி பேக்கும் செக் பண்ணுவாங்க. இது எங்க காலேஜ்ல நடக்கல, மத்த காலேஜ் எனக்கு தெரியல, நடக்க மாட்டேன். ஆனா எங்க காலேஜ்ல நான் எதிர்பார்க்கல இவ gift காலேஜுக்கு இவ gift எடுத்துட்டு வந்திருப்பா. நான் சுத்தமா எதிர்பார்க்கல. அதுவும் வாட்ச் ஒரு ரிங். ஆப்வியஸ்லி மாட்டினா என்ன தெரியும் யார் அந்த பையன், ஆப்வியஸ்லி சொல்ல வச்சிருவாங்க, இதுதான் அந்த டிபார்ட்மெண்ட் தான் இந்த பையன் தான். முடிஞ்சுது, நம்ம கதை முடிஞ்சுது. லவ் ஸ்டோரி ஆரம்பிச்சு 1 month ஆகல, அதுக்குள்ள எங்களுக்கு டிசி கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க, இது அப்படியே முடிய போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் செக்கிங் அன்னைக்கு வரல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா டப்பர்வேர் பாக்ஸ் வந்துட்டு இருக்கும்ல, டப்பர்வேர் லஞ்ச் பாக்ஸ், அதுல வந்து டிஷ்யூ பேப்பர்ல இந்த வாட்ச் ரிங்கையும் வந்து ஃபோல்ட் பண்ணி டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் பேக்ல வச்சுட்டேன். லஞ்ச் பேக்ல வச்சுட்டு ஃப்ரண்ட் ரோல வச்சுட்டு அவ பின்னாடி தான் உட்காந்துருப்பா அவ கிளாஸ் ரூம்ல. அதுக்கப்புறமா அவ கிளாஸ்ல இருக்க ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு என்கிட்ட வந்து மும்முனி பேக்ல ஏதோ வச்சிருக்காங்க, வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா. அது பேசலாம், அந்த பையன்கிட்ட நான் பேசலாம் இல்ல, ஜஸ்ட் வந்துட்டு பேக்ல ஒண்ணு இருக்கு எடுத்துக்க சொல்லு அப்படின்னு சுதர்ஷன் கிட்ட கன்வே பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா. அவன் வந்து என்கிட்ட கன்வே பண்ணான் அந்த ஃப்ரெண்டு. இன்னொன்னே வந்துட்டு எனக்கு என்னால மேக்ஸிமம் அவளை பார்த்து சிரிக்க முடியும், ஏதாவது ரியாக்ட் பண்ண முடியும். எப்படி அவ கிளாஸ் ரூம்ல போய் அவ பேக்ல இருந்து இதெல்லாம் அலோடே இல்லை, இதெல்லாம் சாதாரண விஷயமா இப்ப இருக்கலாம் இந்த காலேஜ், இப்ப இருக்கிற காலேஜஸ்லாம். அப்பெல்லாம் வந்துட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட் இன்னொரு கிளாஸ் ரூமுக்கு போறாங்க அப்படின்னா ஒன்னு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கணும், நம்ம ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுவும் Feb 14th கண்டிப்பா செக்கிங் எல்லாம் பயங்கரமா இருக்கும் சொல்லிட்டு போயிட்டான். இப்ப என்ன பண்றது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி நம்ம மாட்டினா மானம் போயிடும், அப்புறம் வீட்டுல எல்லாம் தெரிஞ்சிடும், டிசி கொடுத்துருவாங்க, அதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ட்ரை பண்ணிடுவோம் சொல்லிட்டு நானே என் கிளாஸ் ரூம்ல இருந்து டக்குன்னு நான் வாட்ச் கட்டிட்டு இருந்தேன். நான் வாட்ச் நிறைய கட்டுவேன், அதை பார்த்து அவள் வாட்ச் வாங்கினா. நான் எனக்கு வாட்ச் எல்லாம் கட்டி என் பேக்ல வச்சிட்டேன். ஏன்னா நான் எடுத்துட்டு வரும்போது இது என்ன ஆல்ரெடி வாட்ச், இது இன்னொரு வாட்ச் வேற எத்தனை வரேன்னு கேட்டுறக்கூடாதுன்றதுக்காக என் வாட்ச் கட்டி வச்சுட்டேன். அவன் கிளாஸ் ரூம் நைஸா போனேன், யாருமே பார்க்கல, அவ அங்க உட்காந்துருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். டக்குன்னு அவளோட கிரீன் கலர் பேக் நல்லா யூனிக்கா இருக்கும், வைல்ட் கிராஃப்ட். டக்குன்னு ஓப்பன் பண்ணி டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு ஓடின்னு வந்துட்டேன். ஓடின்னு வந்து என் கிளாஸ் ரூம் வச்சுட்டு டக்குன்னு வாட்ச் எல்லாம் கட்டி அந்த வாட்சை போட்டு அந்த சில்வர் ரிங் போட்டுட்டு என் வாட்ச் வந்துட்டு பெஞ்சு கடையிலயோ எங்கேயோ எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இது என்ன இன்னொரு வாட்ச் அப்படின்னு செக்கிங்ல கேட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை எங்கேயும் தூக்கி போட்டேன். அது ஒரு 100 ரூபா வாட்ச் தான், சரி மாட்டிடக்கூடாது தூக்கி போட்டு இதை மாட்டிட்டு அப்படியே இவளுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு என் காரிடர் வழியா அவ காரிடர்ல மாட்டிட்டு இப்படி வச்சுட்டு ஜாலியா போன மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு அப்படியே குஷியா இருந்தது. அது வேற எனக்கு அந்த டைம்ல வாட்ச் பைத்தியம். நான் எனக்கு வாட்ச் பிடிக்கும். நிறைய பேர் இந்த ஃபாஸ்டாக் வாட்ச்லாம் பெருசா டயல் வச்சு மாட்டுவாங்க, எனக்கு அது மாதிரி பிடிக்கும்னு இவளுக்கு தெரிஞ்சனால வாங்கினாங்க. இவ்வளவு பெரிய டயல் இருக்கும் அந்த டைம்ல, அது ஒரு பர்டிகுலர் மாடல், அது வாங்கி கொடுத்துட்டா. எனக்கு ஒரே ஜாலியா போச்சு, சும்மா கெத்தா இருந்தது, கையில தனியா தெரிஞ்சது அது. அதுக்கப்புறம் சில்வர் ரிங் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட், என்னோட ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டேவும் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் மும்முடி எனக்கு கொடுத்தது. அப்போ கூட எங்களுக்கு வந்துட்டு ஈவினிங் மீட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் தோணுது இல்ல, பயம் 2 பேருக்குமே கிடையாது. இந்த மாதிரி வந்து வெளியே போலாமா அந்த மாதிரிலாம் கூட நாங்க பேசினது கிடையாது, ஆனா தாட்டும் வந்தது கிடையாது. உட்காந்து வெறும் சாட் தான், சும்மா அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம். இப்படி போச்சு எங்களோட ஃபர்ஸ்ட். ஆமா, அதுக்கப்புறம் இந்த Feb 14th முடிஞ்சது. எனக்கு அவனை பிடிக்குங்கிறது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அப்படி நானும் சொல்லிட்டேன், நான் இந்த மாதிரி லவ் பண்றேன். சிரிக்கிறத பார்த்தா யாருக்கா இருந்தாலும் தோணும், ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அங்க ஆயமா வேலை செஞ்சிருந்தா கூட அவங்களுக்கு என்னமா ப்ரப்போஸ் ஓகே ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு. இப்படி போச்சு. 1 month ஆயிருக்கு மேடம். அங்க லிட்டரலா ஒரு 3 months மீட்டே பண்ணல, லவ் ஆயிடுச்சு, 2 பேரும் ஓகே சொல்லிட்டோம். யாருமே லவ்வர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மேக்ஸிமம் வீக்லி 2 or 3 ஆவது வெளியே போவாங்க, அட்லீஸ்ட் மீட் பண்ணுவாங்க, எங்கேயும் போடலாம் கூட.
நாங்க 3 மாசம் ஆச்சு, இன்னும் நேர்ல மீட் பண்ணல, அட்லீஸ்ட் அவ பக்கத்துல போய் உட்கார கூட செய்யல. அண்ட் வந்துட்டு சாட்ல பேசுற மாதிரி நேர்ல நாங்க பேசிக்கவே இல்ல. ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான், வெறும் ஃபோன் தான் எங்களுது. ஆமா, மேக்ஸிமம் அந்த தாம்பரத்துல இறங்கி ரீடெஸ்ட் எல்லாம் முடிச்சு அவ ஃப்ரெண்டோட இருக்காம நான் என் ஃப்ரெண்டோட இருப்பேன். ஜஸ்ட் கண்ணாலே பேசிட்டு கிளம்பிடுவேன். நான் ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிடுவேன், அவ பஸ் ஏறி போயிடுவா. அவ்வளவுதான், ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவ ஃப்ரெண்ட இன்சிஸ்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். ஆமா, அவ வந்து கேட்டா லவ் பண்றேன்னு சொல்றீங்க, ஆனா எங்கேயுமே வெளியே கூட போனது இல்ல, பேசவாது செய்யலாம்ல, ஏன் வந்துட்டு பேச கூட மாட்டீங்க, நீங்க லவ் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு அவ கேட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, சும்மா பார்க்கணும் பேசணும்னு ஆசை இருக்கதான் செய்யும், ஆனா எனக்கு அதெல்லாம் தைரியம் இல்லை எனக்கு அந்த டைம்ல. அப்பவே என்னாச்சு, இவன் அவன் ஃப்ரெண்டோட இருந்தான், வந்துட்டு அவ கேட்டா அப்ப கூட பேசிக்கல, அதாவது வரியாம ஏதோ கேட்டா, நீ கேளு, நம்ம வந்துட்டு A to B இங்க பக்கத்துலயே இருக்கும், தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே A to B இருக்கும், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். கேளு போய், எனக்கு எப்படி கேக்குறது என்னன்னு தெரியல, கேட்டு என்னன்னா என்ன சொல்றது, அப்ப புதுசு வரல, நம்ம போய் கேட்டு ரெஸ்பான்ஸ் கேட்டா அது மாதிரி ஏதோ தப்பா நினைச்சுப்பானோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு தாட் வேற. அதுக்கப்புறம் அவ செய்கையிலே வந்துட்டு கேட்டா, அவ ஃப்ரெண்டும் பக்கத்துல இருந்து போலாமா அப்படின்னு போலாமான்னு கேட்டா, நான் சொன்னேன் எனக்கு புரிஞ்சிச்சு, சக்குன்னு புரிஞ்சிச்சு, மீட் பண்ணாதான் கூப்பிடா போல, எனக்கு ரொம்ப ஃபியரா போச்சு, எனக்கு பதட்டமா போச்சு. ஏன்னா ஃப்ளோர் சூப்பர்வைசர் ஃப்ளோர்ல மட்டும் சுத்த மாட்டா, தாம்பரத்துலயும் சுத்துவான். அவன் இறங்கிட்டு ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் கலையிற வரைக்கும் எனக்கு பயமா இருந்தது. யாராவது இருந்தாங்கன்னா அதுவும் பிடிப்பாங்க ஃப்ளோர். அதுக்கப்புறம் நான் என்னாச்சு, என் கூட டிராவல் பண்ற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு, மச்சான் நீயும் வாடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. டி நீ லவ்வர்ஸ், நான் எதுக்குடா வரணும் அப்படின்னு சொன்னேன். இல்லடா கூட வாடா, எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லடா. என்னடா பேசுற, அசிங்கமா அவன் திட்டினான். அதுக்கப்புறம் அவனையும் கூப்பிட்டு வலிக்கட்டாயமா நாங்க 4 பேர் போனோம். நாங்க ஆக்சுவலா A to B 4 பேர் போனோம். எதுக்கு? நாங்க 2 பேரும் மீட் பண்றதுக்கு. அதுக்கப்புறமா அவ ஃப்ரெண்ட் பக்கத்துல உட்கார்ந்தா, என் ஃப்ரெண்ட் என் பக்கத்துல உட்கார்ந்தான். ஆப்போசிட்ல A to B உட்கார்ந்துட்டு இருக்கோம். எதுவும் ஆர்டர் பண்ணல. என்ன ஆர்டர் பண்ணா எனக்கு எதுவுமே சொல்ல தெரியல. நான் வந்து இவ எப்படி உட்கார்ந்தா நான் காட்டுறேன். இதுதான் வைல்ட் கிராஃப்ட் பேக் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆப்போசிட்ல உட்கார், நான் இங்க உட்கார்றேன், அவ அந்த சைடு உட்கார்றான். இவன் வந்துட்டு இப்படி வச்சுக்கிட்டா இப்படிதான் பாத்துட்டு இருந்தா. அதாவது இப்படி பார்த்து சிரிச்சுட்டு இருந்தான். என்னடா இது, எனக்கு அதுக்கு மேல ஷை ஆயிடுச்சு. எனக்கும் எப்படி பண்றது தெரியாம நானும் வந்துட்டு ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன். இவன் என் ஃப்ரெண்ட் அசிங்கமா என்னடா பண்றான், அவன் என்னடா பண்றான், என்னடா மானம் போதுரா. ATVல கூட்டு வந்து சாப்பிடுறத விட்டுட்டு சொல்றா, பேசு ஏதாவது பேசு, பேசாமலே கிளம்பணும். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம், நேர்ல மீட் பண்றோம் A to B ல. லிட்டரலா 2 பேரும் ஆப்போசிட்ல உட்கார்ந்தா, இவ பேக் வச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தா, நான் வந்துட்டு சிரிச்சுக்கினே ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். ஹேண்ட் வாஷ் பண்ண போனோம். என் ஃப்ரெண்ட் வந்து சொன்னா, பேசுறீ இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்கீங்க, இவ்வளவு பேசவே மாட்டேங்கிறீங்க, ஜஸ்ட் பாத்துட்டே இருக்கீங்க அப்படின்னு. அப்படியே ஆச்சா, கை கழுவின்னு வந்தோமா, பில்லு கட்டினோமா. அதுக்கப்புறமா அவ வீட்டுக்கு போயிட்டேன், நான் என் வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு வார்த்தை கூட பேசல. ஜஸ்ட் காலேஜ்ல எப்படி பண்ணுவோமோ அதே நாங்க பக்கத்துல உட்காந்து அதே பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் மீட். இப்படிதான் மீட் பண்ணோம் நாங்க நேர்ல. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு நாள் வந்துட்டு நான் என் ஃப்ரெண்டோட வீட்டில் இருந்தேன். நான் அவள் வீட்டில் இருக்கும்போது என்னாச்சு, திடீர்னு வந்துட்டு ஒரு மெசேஜ். எப்பயுமே 6 மணி ஆனால் இவன் எனக்கு மெசேஜ் அனுப்புவான், வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. மெசேஜே காணும். திடீர்னு வந்தா வீட்டில் மாட்டிக்கிட்டேன், அவ்வளோதான் மெசேஜ். ஆக்சுவலி பக்குன்னு ஆயிடுச்சு. எங்க லவ் எப்படின்னா, நான் முன்னாடியே ப்ரிப்பேர்டா இருந்தேன். நான் வந்துட்டு லவ் ஓகே ஆயிடுச்சா, ஓகே சொல்லிட்டாளா January 1 நான் கொஞ்சம் மாசங்களே நான் வீட்டில் சொல்லிடணும். லாஸ்ட் மினிட்ல போயிட்டு அம்மா அப்பா கிட்ட வந்துட்டு நான் இது மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னா டென்ஷன் ஆகி அவங்களுக்கு ஒரு அதை பத்தி யோசிக்கிறது கூட டைம் கொடுக்காம நான் சண்டை போட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் முன்னாடி ப்ரிப்பேர்டா இருந்தேன். அது நானா ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சேன் என் வீட்டில். என்ன ஆச்சு அப்படின்னா, என் தம்பின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்ணா, எந்த வந்துட்டு ஒரு நார்மல் HTC மொபைல், அந்த டைம்ல அது நல்ல மொபைல் தான், அதுவே ஓல்டு. அந்த டைம்ல ஒரு 5 வருஷம் ஓல்டுன்னு நினைக்கிறேன். அந்த மொபைல்ல வந்துட்டு பேட்டர்ன் கீட்டன்லாம் ஒண்ணுமே இல்லை, அது எதுவுமே ஒர்க் ஆகுது. நானே ஒரு செகண்ட் ஹேண்ட்ல தான் வாங்கினேன். சரி நம்ம லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டு சேட் பண்ணுமே வாட்ஸ்அப்ல அப்படின்னு. ஸோ என்னாச்சு, அன்லாக் யார் வேணா யூஸ் பண்ணலாம் என் வீட்டில் மொபைல். அப்படி நான் லாக்லாம் போட்டு வச்சிருந்தேன். எங்க அம்மாவே கேட்பாங்க, எதுக்கு லாக்லாம் போட்டிருக்க அப்படின்னு. அதனால ஆச்சு, ஒரு நாள் காலேஜ் நான் போயிட்டேன், வீட்டுக்கு லேட்டா வரேன். மெசேஜ் பண்ணதெல்லாம் அங்க வந்து டிங் டிங் டிங்னு போயிருக்கு. பக்கத்துல தம்பி, நாங்கெல்லாம் ஒரே ரூம் தான், அம்மா அப்பா நானும் தம்பி எல்லாம் ஒரே ரூம்ல தான் படுப்போம். அந்த மொபைல்ல மெசேஜ் வந்தோடனே எடுக்கும் போது டிஸ்பிளேலயே வந்துட்டு ப்ரிவியூ மெசேஜ். இப்பெல்லாம் ஆஃப் பண்றதுக்குலாம் இருக்கு, அப்பெல்லாம் அது இல்ல. மேபி எனக்கு தெரியலையான்னு தெரியல. டார்லிங்கு, ஹாய், ஒரு மாதிரி மெசேஜஸே சரியில்லையேன்னு சொல்லிட்டு என் தம்பி என்ன பண்ணிட்டான். அப்ப அவன் என்ன 8th ஸ்டாண்டர்ட் தான் படிப்பான்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு போய் எங்க அம்மா கிட்ட குடுத்துட்டான். எங்க அம்மா பாத்துட்டு எங்க அம்மா செம்ம ஷாக் ஆயிட்டாங்க போல. இவனடா இந்த பூனை பால் குடிக்குமா மாதிரி. ஃபர்ஸ்ட் ஷாக் ஆனாங்க. சரி ஏதாவது இருக்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுறான், வந்த உடனே கேட்கணும் அப்படின்னு விட்டுட்டாங்க. வந்த உடனே வந்துட்டு எங்க அம்மா இது மாதிரி கேக்குறாங்க,
எந்தா கண்ணா இது போல மெசேஜுக்கு வந்துட்டு ஆரா குட்டி, அதாவது யார் அந்த பொண்ணு, என்னது இது, இதெல்லாம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் அப்படியே அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இன்னும் எனக்கு என்னன்னா நானே ஓபன் பண்ண நினைச்சேனே, இந்த நாய் என் தம்பி போய் போட்டு குடுத்துட்டானேன்னு கான்ல நான் அமைதியா உட்கார்ந்துருந்தேன். போட்டு கொடுத்தானே அவனுக்கு தெரியல இது மாதிரி மெசேஜ் வந்திருக்கு, என்னன்னு சாதாரணமா தான் குடுத்துருக்கான். அது எனக்கு ஆப் அடிச்சிருச்சு. நானே ஓபன் பண்ண நினைச்சேனே, கடைசியில இவன் ஓபன் பண்ணிட்டானே நினைச்சிட்டு இருக்கும்போது தான் நான் வந்துட்டு இது மாதிரி சொன்னேன். இல்ல இது மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அதாவது எங்க அம்மா கிட்ட ஓப்பனா சொல்ல, எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கும், இவளை நான் லவ் பண்றேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல இதுல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, யார் அந்த பொண்ணு, ஏது எந்த பொண்ணு, ஏன்னா எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன். எங்க அம்மா கோமாயிட்டாங்க, அமைதி ஆயிட்டாங்க. எனக்கு ஒரு ரொம்ப பயமாயிருச்சு. பண்ணி என்ன சொல்றது, ஒரு 2 to 3 monthsலயே அவன் வீட்டில் மாட்டிட்டான். என்ன அவங்க ஓகே சொல்லுவாங்களா மாட்டாங்களா, இது ஏன்னா அவங்க மலையாளி, நாங்க தமிழ், என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர நர்வஸ் ஆயிருச்சு எனக்கு. என் அம்மாவுக்கு தலைகால் புரியல, அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமா. அப்படியே அழுது நிற்கும் போது, அதுவும் இல்லாம அவ வந்து தமிழ்மா அப்படின்னு உடனே இன்னும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டக்குன்னு எடுத்த உடனே அப்படியே தமிழா ஓகே, முஸ்லீமா ஓகே, கிறிஸ்டினா ஓகே அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸும் எடுத்த உடனே சொல்ல மாட்டாங்க. லைக் வந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. எல்லாமே பட்டுன்னு போட்டு உடச்சிட்டேன். அவங்க உட்காந்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இது அதுக்கப்புறம் இவளுக்கு நான் மெசேஜ் பண்ணேன், இது மாதிரி அம்மா வந்துட்டு உங்ககிட்ட பேசணுன்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. நான் வந்து டக்குன்னு கால் அடிச்சு கொடுத்துட்டேன். அம்மா பேசுறாங்க. அம்மா வந்து அழுது முடிச்சு சரியாயிட்டு நார்மல் வாய்ஸ்ல பேசுறாங்க. அங்க அம்மா ஹலோ சொன்னோடனே இவ அங்க வந்து ஹலோன்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள அப்படியே தாரதாரியா கண்ணீர் வருது இவளுக்கு. அழுதுக்குன்னா, ஆண்டி எனக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டி, எனக்கு அவன் தான் வேணும் ஆண்டி, நான் தமிழ்னு என்ன இது பண்ணிட்டாதீங்க ஆண்டி அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டேன். எங்க அம்மா வந்துட்டு மாமா அழாதம்மா நீ எங்கம்மா இருக்க அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எப்போ இது மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த டைம்ல எங்க வீட்டுல ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் போச்சு. அதனால வந்துட்டு அம்மாலாம் எப்பவுமே அம்மா வந்துட்டு என் நடவடிக்கையும் சரி தம்பியோட நடவடிக்கையும் வந்துட்டு கவனிச்சுட்டே இருப்பாங்க. என்ன இஷ்யூ இருந்தாலும், எனக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை, ஏதாவது மூட் ஸ்விங்ஸ்ல இருக்கேன், ஏதாவது டல்லா இருக்கனால கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அவங்க இந்த லவ் மேட்டர் அவங்க கண்டே பிடிக்கல, தம்பி சொல்லிதான் தெரியும் எப்படி நான் மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்கும்போது தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி அந்த டைம்ல நீ இந்த டைம்ல பிஸியா இருக்க, அந்த டைம்ல எங்களுக்கு லவ் ப்ளூமா ஆச்சு, நீ அதுல கவனிக்கல. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்துட்டு இவகிட்டே போன்ல சொல்லியிருந்தாங்க, எனக்கு இது எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல, இந்த கேப்ல அவன் இதை லவ் பண்ணியிருக்கான். அப்புறம் வந்துட்டு இவ என்ன சொல்ல, நீ என்ன பேச, இந்த சிலதான் ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. அவங்க போன்ல பேசும்போதே ரொம்ப அன்பா தான் பேசினாங்க. ஆனா எனக்கு ரொம்ப நர்வஸா இருந்துச்சு. எங்க என்ன சொல்றது, இவன் நோன்னு சொல்லிடுவாங்களோ எங்க லவ்வுக்கு, நான் தமிழ் மலையாளி அப்படிங்கிறதுனால அதை நோன்னு சொல்லிடுவாங்களோ, இல்லை என்ன பிடிக்காம போயிடுமோ ஏன் தெரியல, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இப்பதான் லவ் பண்ணும் என்ன சொல்றது, அதுக்குள்ள இவன் என் லைஃப்ல இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு, ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சு. ஃபுல்லா இதுதான் ஃபர்ஸ்ட் கால். ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி ஒத்துக்கோங்க, நாங்க நல்லா படிக்கிறோம், நல்லா இதுதான் சொல்ல நினைச்சேன். அதாவது அம்மா வந்துட்டு பொண்ணுகிட்ட பேசுறாங்க, பேசிட்டு இருக்கும்போது இவ ஃபுல்லா வந்துட்டு இதெல்லாம் பேசி முடிச்சு என்ன பிரிச்சுதான் இப்படிலாம் சொல்லிட்டு, நாங்க நல்லா படிக்கிறோம், நல்லா படிச்சு நல்லா முன்னேறோம், நான் தாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபியூச்சரிஸ்டிக்கா பேசுறேன். எங்க அம்மா ஒரு டைம்ல வந்துட்டு எனக்கு இங்க தெரிஞ்சது சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் அம்மா எனக்கு நீ யாரு அதெல்லாம் தெரியாது, ஆனா ஒண்ணு சொன்னான்னு நான் சொன்ன டைலாக்கே எங்க அம்மா இவகிட்ட சொல்லியிருந்தாங்க, என்ன மாதிரிதான் அம்மா, உங்களை மாதிரிதான் நான் அம்மா கிட்ட சொன்னேன் இவளை பத்தி. அப்ப என்ன மாதிரிதான் நீ அப்படின்னு சொல்லிருக்க, அங்கதாம்மா நான் விழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எக்ஸ்பெக்டே பண்ணல, வித்தின் அ டே ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஓகேன்னு சொல்லல, ஆனா அவங்க பேசுறது நோனும் சொல்லல. நீங்க போங்க, நீங்க வந்துட்டு நான் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நான் சொல்லல, பட் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்க யாராச்சும் அது ஓன் டிசிஷன் ஆச்சு நீங்க பண்ணுங்க, பட் வந்துட்டு இந்த காலேஜ் முடிங்க, படிங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு வேலைக்கு போங்க, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட்ல பேசினாங்க. ஆமா, எங்க ஃபேமிலி ரொம்ப பெருசுமா, நான் பாட்டு இது டிசிஷன் எடுக்க முடியாது, நான் எங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சொல்லணும், இவங்க அப்பா இதெல்லாம் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியாது, ஆனா நீங்க நல்லா படிங்க, இது படிக்கிற வயசு, இவ்வளவுதான் அட்வைஸ் பண்ணாங்க. இந்த ரூடா பேசுறது எதுவுமே கேட்டுக்கலாம். அவங்க ரொம்ப ஜென்யூனா, ரொம்ப என்ன சொல்றது, எனக்கே வந்துட்டு ஒரு ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ரொம்ப பயமா இருந்தது, ஒத்துப்பாங்களோ மாட்டாங்களோ, இவங்க பிரிக்க ட்ரை பண்ணிடுவாங்களோ. எனக்கு அப்படிலாம் இல்லை, எனக்கு தெரியும். என் வீட்லயும் சரி, அதான் இப்போ என் வீட்டுல வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அம்மா அப்பா வந்துட்டு கண்டிப்பா ஒத்துப்பாங்க அப்படின்னு. ஸோ பட் வந்துட்டு கொஞ்சம் என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க, இவன் ஸ்ட்ராங்கா இருக்கானா இல்லை சும்மா சொல்றானா, அந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா மாட்டி 1 டேலே, அதாவது 1.5 டேலே வந்துட்டு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஓகே ஆயிடுச்சுன்னா அவங்க எல்லாம் கிரீன் சிக்னல் அப்படி இல்லை, ஃபியூச்சரிஸ்டிக்கா சொல்லி நீங்க போங்க அப்படின்னு ஒரு தைரியம் கொடுத்தாங்க.
அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சிடும் எங்க அம்மா அவள்தான் அவுட் அதோட அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளாட் ஆயிட்டாங்க, முடிஞ்சது. அப்படிதான் என் பேரண்ட்ஸ் கிட்ட நான் மாட்டினது. எங்க அப்பா பத்தி கவலை இல்லை, அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அப்பாவும், அப்பா என்ன நினைக்கிறாங்களோ அதான் அம்மாவும். ஸோ அப்பாவை கன்வின்ஸ் இப்போ வரைக்குமே நான் வந்துட்டு எங்க அப்பா கிட்ட வந்துட்டு நான் இந்த பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னதே இல்லை. அதாவது இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, பட் அந்த 9 years லவ்ல தான் எப்பவுமே சொன்னதில்லை. எங்க அம்மா கன்வே பண்றதா எங்க அப்பா கிட்ட. நானும் அப்பாவும் அந்த டிஸ்டன்ஸ்ல தான் ஒரு அஃபெக்ஷன் அண்ட் லவ் எல்லாம். அண்ட் வந்துட்டு இப்படியே போயிட்டு இருந்தது. கொஞ்ச நாள் செம் ரிசல்ட் வருது, அரியர். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு ஸ்கூல் எல்லாம் ஃபெயில் ஆகுது மேட்டர் இல்லை, பட் அரியர்ன்றது ஒரு பெரிய விஷயமாச்சு. இந்த படத்துலாம் பார்த்துருக்கோம். எங்க வீட்டுல நான் பயம் தான். எனக்கு எங்க அம்மா தான் பயம். எங்க அம்மாலாம் அடிக்கலாம் செய்வாங்க, நல்லதுக்கு சொல்றேன், தப்பு பண்ணா அந்த மாதிரி. ஸோ ஐயோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எனக்கு சத்தியமாக தெரில. அரியர் வச்சோடனே என் காலேஜில் பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லேயே அரியர் வச்சிட்டோம். ஏன்னா எங்கள் காலேஜில் அரியர் வச்சாலே பேரண்ட்ஸ் மீட்டிங். வீட்லேயும் எப்படி சொல்கிறது தெரியல. ஏன்னா காலேஜில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டுட்டாங்க. கண்டிப்பாக பேரண்ட்ஸை மீட் பண்ணோம், வார்ன் பண்ணோன்னு சொல்லிட்டாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைமு. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் காலேஜில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த டைம்லாம் எதுவுமே இல்லை, சோஷியல் மீடியாலாம் ரொம்ப கம்மி தான். அப்போ இந்த பிளாக் ரூம்லாம் இருக்கு, போய் வந்துட்டு பயங்கரமா திட்டுவாங்க, அடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் பயம் புத்தி அடிச்சுட்டாங்க. எனக்கு தெரியல. அரியர் வச்சோடனே இது மாதிரி தனியா ஹெட் ஹெச்ஓடிஸ்லாம் இருந்து வார்ன் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க அப்படிலாம் பயத்திலே இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் போய் சொன்னேன், இது மாதிரி பேரண்ட்ஸ் மீட்டிங்மா வரணும், அரியர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அம்மாவுக்கு செம்ம கடுப்பு. அரியர் வச்சோடனே செம்ம கோவம், பல்ல கடிச்சுன்னு திட்டுன்னு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் இப்படியே கன்வின்ஸ் பண்ணி பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டு வரேன். அப்போ நான் சொன்னேன், இது மாதிரி வந்துட்டு மும்மு அங்கதாம்மா இருப்பா, இன்னைக்கு மும்முவை நீங்க மீட் பண்ணுங்கன்னு சொன்னேன்னே எங்க அம்மாவுக்கு ஒரே குசி ஆயிடுச்சு. என்னது ஐயோன்னு சொல்லிட்டு நல்ல ட்ரெஸ் போடுறாங்க. நான் அரியர் வச்சதே மறந்துட்டாங்க. அவங்க பேக்ல குங்குமம் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, சந்தனம் எடுத்துக்கிட்டாங்க, சாமியோட பிரசாதம் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு லைக் என் மருமகளை பார்க்க போற மாதிரி ரெடி ஆயிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங்ல சாய்பாபா போட்டோ ஒன்று இருக்கும். அதாவது என்ட்ரன்ஸ், எங்களோட என்ட்ரன்ஸ் ஆனதான் நாங்க வெயிட் பண்ணணும். ஏன்னா பிரின்சிபல் ரூம்ல கூட்டிட்டு போறதுக்கு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரிங்களா, அந்த டைம்ல வந்துட்டு கரெக்டா நாங்க என்ட்ரன்ஸ்ல இங்க நிக்கிறோம்னா மேல ஒரு காரிடார் இருக்கும், அது வந்து ஓப்பன் காரிடார் மாதிரி தான் இருக்கும். அந்த டைம்ல இவ ஃப்ரெண்டு வந்து நின்றுட்டாங்க. எங்க அம்மா இப்படியே நிக்கிறாங்க. அதாவது ஐயோ இந்த மாதிரி ஒரு பையனை பெத்துட்டு அரியர் வச்சுட்டானேன்னு மாதிரி சீன் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி சீன் போட்டுருக்காங்க. நானும் இப்படியே நின்றுட்டு இருக்கேன். இப்படி நான் மேல பார்க்கும்போது அவ அங்க நிக்கிறா. அம்மா அவளை வந்துட்டுமா, அதாவது அவ வந்திருக்காமா அப்படின்னு சொன்னோடனே எங்கம்மா எடா எங்கடா அப்படின்னு பார்த்தா அங்க பாக்குறாங்க. வாமா அப்படின்னு இந்த பரிதாபங்கள் வர அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவ இறங்கி வந்தா. இறங்கி வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அது ஒரு காலேஜ், இதுல மாட்டாம இருக்கிறதே பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்கேன். அரியருக்கு வேற வந்திருக்கேன். நான் ஒன்னும் பதக்கத்துல வாங்குறதுக்காக வரல, அவார்டு வாங்குறதுக்காக வரல. அரியருக்கு எங்க அம்மா கூட்டு வந்து அசிங்கப்படுறதுக்காக வந்திருக்கேன். இவ டக்குன்னு வந்துட்டா, அவ ஃப்ரெண்ட் அங்க நிக்கிறான். இவ டக்குன்னு வந்துட்டு காலில் விழுந்துட்டா, எங்க அம்மா காலில். எங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஐயோ யாராவது பாத்துறாங்களோ சொல்லிட்டு மாமா ஏந்திரமா ஏந்துட்டு டக்குன்னு ஹேண்ட்பேக்ல இருந்து குங்குமம் எல்லாம் எடுத்து குங்குமம் வச்சு விட்டாங்க. குங்குமம் வச்சு விட்டு ஒரு டைரி மில்க் சாக்லேட் கொடுத்துட்டு வாமான்னு சொல்லிட்டு அங்க ஒரு சாய்பாபா பெரிய போட்டோ இருக்கும், அங்க கூட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு அமுச்சுட்டாங்க. நீ போமா மாட்டிக்க போறோம்னு சொல்லிட்டு. எனக்கு பக்கத்திலே இருக்கிறேன். ஆனா பேரண்ட்ஸ் இருக்கனால அது ஒரு கேஸாவோ இல்ல வந்துட்டு என்னதுன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா எங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க, நான் இங்க நிக்கிறேன். சாதாரணமா மேபி ஃபேமிலி ரிலேட்டிவ் நினைச்சுப்பாங்க சொல்லிட்டு நானும் கேஷுவல் ஆயிட்டேன். இவ வந்துட்டு போயிட்டா. எங்க அம்மா பார்த்து நான் கேட்கறேன், நீ அரியருக்கு வந்திருக்கியா இல்ல நீ அவளை பார்க்க வந்தியான்னு சொல்லிட்டு எங்க அம்மா வெக்கன்னு சிரிக்கிறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மும்முடி வந்துட்டு எங்க அம்மாவை மீட் பண்ணது அரியர் மீட்டிங்காக வந்தப்போ. செம்ம ஜாலியாச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எங்க அம்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கணும், நல்ல சிச்சுவேஷனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப பேடான சிச்சுவேஷன் வந்து நல்ல சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. சோ அதுதான் காலேஜ்ல தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல சொன்னாங்க, இவனுக்கு மாமியார் நீ செம்ம லக்கி, உங்க மாமியார் பாரு ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே உனக்கு வந்துட்டு டைரி மில்க் எல்லாம் கொடுக்குறாங்க. குங்குமம், அது குங்குமம் இவ்வளவு பெருசா வச்சு விட்டாங்க. ஆமா, என்ன சொல்றது, செம்ம ஸ்வீட். அவங்க என்ன சொல்றது, ரொம்ப நர்வஸா இருந்துச்சு. ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோம், நம்ம மாமியாரே எப்படி இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் மீட் காலேஜ்ல அது இப்ப சொல்லும் போது என்னால கரெக்டா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஏன்னா கேஷுவலா சொல்றோம். ஏன் இதெல்லாம் இவ்வளவு பெரிய விஷயமா சொல்றோம்னா, அங்க வந்து தொட்டாலே காலி, அந்த மாதிரி பேசினாலே காலி. இல்லாம ஒரு பேரண்ட் என்ன ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்திருக்காங்க, பையனோட ஓகே கூட சொல்லல. ஆமா, ஆனா அவங்களும் ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. நான் சொன்னோன்னே நான் கரெக்டா ஸ்ட்ராங்கா தான் சொல்லேன். அவன் வந்து சூஸ் பண்ணா அவன் கரெக்டா தான் இருக்கும், அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் எங்க அம்மாக்கு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களும் தயாராயிட்டாங்க. அந்த ஒரு ஃபியூ டேஸ்ல அரியர் வந்ததுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் அதுவும் அந்த கஷ்டமும் வந்துட்டு இவளை பார்த்தோன்னே காணாம போயிடுச்சு. அந்த ஒரு செமிஸ்டர் எஸ்கேப் ஆயிட்டேன். எங்களோட ஃபர்ஸ்ட் மீட் எங்க அம்மாவும் இவளுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எங்க அம்மாவும் மீட் பண்ணிட்டாங்க அவளை.
அப்புறம் ஃபியூ வீக்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரீடெஸ்ட்லாம் வந்துச்சு. மந்த்லியும் ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிட்டேன். இவளும் ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிட்டா. படிக்கிறதே இல்லை, ஃபுல் லவ்ஸ் தான். அதனால அது யூனிட் டெஸ்ட்டுக்கு முன்னாடிதான் எங்க இருந்து அந்த லவ் வருமோ தெரியல, நாங்க உட்காந்து கதையா பேசிட்டு இருப்போம். எவ்வளவுனா லவ் பண்ண பிறகு 2 மார்க்லாம் வாங்கியிருக்கேன்னா பாத்துக்கோங்க. 0 தான் எப்பவுமே. ஸோ இப்படியே போயிட்டு இருந்ததா. ஒரு நாள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சரி A to Bலயும் சரியா பேசல. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம். அதாவது எங்களுக்குள்ளே நாங்க இன்னும் சிங்க் ஆகல மீன்ஸ் நேர்ல பாத்துக்கல, பேசிக்கல, வெளியே சுத்தல, படம் போல, எதுவுமே பண்ணல. அதுக்கு முன்னாடி எங்க அம்மா பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டா, இவங்க 2 பேரும் ஜெல் ஆயிட்டாங்க. போன்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க எல்லாம். அதாவது எப்பவுமே இல்ல, கொஞ்சம் ஒரு 5 days 6 days once அது மாதிரிலாம். அப்போ என்னாச்சும் ஒரு நாள் வந்து ரீடெஸ்ட் முடிச்சுட்டு நான் பஸ்ஸில் ஏறிட்டேன். நான் யாருமே இல்லை அப்போ, நான் மட்டும் தான் ஃபெயில். இருந்தாலும் நான் மட்டும் உட்காந்து பஸ்ல ஏறிட்டேன். நான் பார்த்தா எதாச்சியா இவனும் அந்த பஸ்ல ஏறினான். அவன் ஃப்ரெண்டோட அதே பஸ்ல எதாச்சியா இல்ல, ஆக்சுவலி இவ ஏறுறத நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, என் ஃப்ரெண்டு, அதாவது A to Bக்கு வந்து அதே ஃப்ரெண்டு இதுக்கும் வந்தான். அந்த ஃப்ரெண்டு என்ன சொன்னா, டேய் அவ அந்த பஸ்ல தான் இருக்கா, நீ ஏறிடு, நம்ம போலாம், அந்த பஸ்ல இறங்கி நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே நானும் ஏறிட்டேன். செம்ம கூட்டம் பஸ். இவ லெஃப்ட் சைட்ல உட்காந்துட்டு அந்த கேர்ள்ஸ் உட்கார, லேடிஸ் உட்கார இடத்துல, நானும் என் ஃப்ரெண்டு வந்துட்டு இதை பிடிச்சிட்டு அப்படியே நிக்கிறோம். அவன் பக்கத்துல இருந்து, அவன் தான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல வந்துட்டு ஒரு உருப்படியான விஷயம் பண்ணதே அவன் தான். அப்போ நான் அது பண்ணல. என்னன்னா அவன் பக்கத்துல இருந்து சொல்றான், டேய் இதான் நல்ல சான்ஸ், போய் உட்காந்து பேசு, பாருன்னு சொல்லும்போது அவன் அவ்வளவு திட்டுறான். போடா உட்காந்து பேசுறா, இப்பயாவது பண்றான், நீ அன்னைக்கு பண்ணல, நீ போய் பண்றா, அங்க ஃப்ரீயா வேற இருக்குடா, நீ டக்குன்னு போய் உட்கார்றா பேசுறான்னு சொல்ற. நான் பாட்டு அப்படியே செலமா நிக்கிறேன், ஏதோ யாரும் அடிக்க போற மாதிரி. அதுக்கப்புறம் இவளை பாக்குறேன், சிரிக்கிறேன், திருப்பியும் பிடிக்கிறேன். உட்காந்து பஸ்ல ஜன்னல் ஓரத்துல உட்காந்துட்டு இருக்கேன் நான் பாக்குறேன். சேம் இதேதான். பேக் இப்படி வச்சுப்பா, இப்படியே பாப்பா, இப்படி சிரிப்பா. நானும் அதே பண்ணியிருந்தேன். என் ஃப்ரெண்ட் டென்ஷன் ஆயிட்டான். 2 ஸ்டாப்பிங்ல எங்க வீடு வந்துருச்சு. கூட பேசல, நாங்க ஜஸ்ட் இப்படி பாத்துட்டு இப்படி சிரிச்சிட்டு இப்படியே. அதாவது இவளும் நானும் தேர்ட் பர்சன்ஸ், ஆனா லவ் பண்றோம், கல்யாணமும் பண்ணிக்க போறோம் ஃபியூச்சர்ல. இப்படிதான் இருந்தது. அவன் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டான். என் ஃப்ரெண்டு, என்னடா டேய் இப்படி இருந்தா எப்படி நீ கண்டினியூ பண்ணுவ, போய் உட்கார்ந்து பேசதானே சொன்ன, வேற என்னடா பண்ண சொன்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஸ்டாப் வந்து அவ இறங்கிட்டா, நாங்களும் இறங்கிட்டு அப்படியே பல்லாவரத்துல போயிட்டு ஸ்டேஷன் ஏறி நாங்க நுங்கம்பாக்கம் போயிட்டோம். முடிஞ்சது. செகண்ட் மீட் இப்படிதான் போச்சு. கேவலமா 2 பேரும் மாத்தி மாத்தி சிரிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த டைம்ல என்ன ஆச்சு, லவ் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு வந்துட்டு இவனை பிடிக்கும்ன்றது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். ஸோ அவங்க அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க இதை படிக்கிறதுக்குலாம். அப்போ என்னாச்சு, எங்க அம்மா வந்துட்டு நல்லா ஜாலி டைப்புங்கிறதுனால அப்படியே போட்டு விட்டாங்க. அப்போ நாங்க லவ் கூட பண்ணல, ஓகேங்களா. லவ் பண்ணதுக்கு முன்னாடியே வந்துட்டு எங்க அம்மா கிட்ட போட்டு விடல, சும்மா ஜாலியா அப்படி. ஆனா அது வந்து நல்லா ஃபயர் ஆயிடுச்சு. அவங்க வந்து அப்படியே கேஷுவலா வந்துட்டு, ஆண்டி மூலி வந்து ஒரு பையனை சைட் அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அது சுதர்ஷன் இந்த மாதிரி ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் அப்படி இப்படின்ட்டு எங்க அம்மா வந்துட்டு, எங்க அம்மா வந்து ரொம்ப ஜாலி டைப், எல்லாமே ஜாலி டைப் தான். பொண்ணு லவ் பண்றான்னா எந்த அம்மா ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க அவங்க கிட்ட. அப்படியாவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறத்துல இருந்து எங்க அம்மா வந்துட்டு நான் ஃபோன் யூஸ் பண்ணாலே வந்துட்டு, ஏன் இவ்வளவு நேரம் ஃபோன் யூஸ் பண்ற, 10 மணி ஆச்சுல, ஃபோன் எடுத்து வை, வா தூங்கலாம். அவங்களுக்கு டவுட் ஆர ஆரம்பிச்சிச்சு. நான் ஃபோன்ல பேசுறேன், ஃபோன்ல பார்க்கும்போது நம்ம மெசேஜ் அனுப்பும்போது சிரிப்போம்ல, அது சிரிச்சாலே நான் இவங்கிட்ட தான் பேசுறேன். அவங்க அந்த லைட்டா ஒரு ஸ்பார்க் தான் போட்டாங்க, அது நல்லா கொளுத்தி போட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, மார்க் எல்லாம் கம்மியாச்சு, ஃபெயில் ஆக ஆரம்பிச்சேன். வந்துட்டு, நீ அந்த பையன் கூட பேசுற, எனக்கு தெரியும் நீ பேசுறத, அந்த பையனோட பேசுறத, நான் முதல்ல அந்த பையன் கூட பேசுறத ஸ்டாப் பண்ணு, அதனாலதான் மார்க் எல்லாம் கம்மியாகுது. எங்க அம்மா எனக்கு வர சம்பா காண்டி, அவங்க 2 பேர் மேல வந்ததுக்கு வந்தாங்க, நல்லா கொளுத்தி போட்டீங்கடா அப்படின்ற மாதிரி இருந்தது. எங்க அம்மா வந்துட்டு பேசக்கூடாது, நீ இனிமே வந்துட்டு அந்த பையன் கூட பேசுறதுனாலதான் நீ வந்துட்டு மார்க்கே ஒழுங்கா வர மாட்டேங்குது, நீ வந்துட்டு என்ன சொல்றது, ஃபோன் யூஸ் பண்ணாத மாதிரி நம்ம கத்துவோம்ல நம்ம அம்மா கிட்ட. இப்ப நீ என்கிட்ட வந்து கோவம்லாம் படுற, அந்த பையன் கிட்ட பேசினால்தான் நீ மாறிட்ட. எங்க அம்மா எமோஷனலா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கே தெரியாம. எங்க அம்மாவுக்கு வந்துட்டு டவுட் ரொம்ப ஜாஸ்தியாவே இருந்துச்சு. எனக்கு வேற ரொம்ப பயம் வந்தது. ஏன்னா எப்பயுமே நைட்டு வந்துட்டு நான் எப்படின்னா எங்க அம்மாவோட தான் தூங்குவேன். நைட்டு எங்க அம்மா கூட கதை பேசிட்டு அப்படிதான் தூங்குற ஆள். அதே மாதிரி இந்த நைட்டு அப்பெல்லாம் வந்துட்டு 9 மணிக்கு மேலெல்லாம் நான் தூங்க மாட்டேன். ஐ மீன் முடிச்சிட்டு இருக்க மாட்டேன். 9 மணிக்கு எனக்கு தூக்கம் வந்துடும். 8:30 9 ஆனாலே எனக்கு பயங்கரமா தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஆனா இவன் கூட பேச ஆரம்பிச்சு பிறகு, ஏன்னா இவன் வரதே லேட்டு தானே, 4 மார்னிங், அதனால வந்துட்டு தனியா தூங்க ஆரம்பிச்சேன் நான். அதுலயும் எங்க அம்மாக்கு ரொம்ப டவுட் வர ஆரம்பிச்சது. எனக்கு
எனக்கு எப்படின்னா எனக்கு எங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஸோ எவ்ரிடே நைட்டு எங்கள் அம்மாவோட தூங்கினாதான் எனக்கு தூங்கின மாதிரி இருக்கும். எங்கள் அம்மா அப்படியே தலையில மசாஜ் எல்லாம் அதுவும் இல்லாம இவ எல்லாமே ஷேர் பண்ணும். அதாவது அங்கிருந்து அப்ரூவல் வந்தாதான் இவளுக்கு லைஃபே சக்சஸ் மாதிரி. அது எனக்கு சின்ன வயசுல இருந்து. இப்ப நானே நிறைய பாத்துருக்கேன் அவ லைஃப்ல. அந்த ஜேர்னி ஃபுல்லாவே வந்துட்டு அவங்க அம்மா ஓகே சொல்லி அம்மா பிளஸ் பண்ணி எல்லா விஷயமும் சக்சஸ் தான். எல்லார் அம்மாவும் அப்படிதான். அது வந்துட்டு எனக்கும் அப்படிதான். எனக்கு எங்க அம்மா வந்துட்டு எங்க அம்மா பெர்மிஷன் இல்லாமலோ இல்ல எங்க அம்மாக்கு தெரியாம நான் எது பண்ணாலும் அது கண்டிப்பா ஃபிளாப் தான். எனக்கு எங்க அம்மா கிட்ட சொல்லணும். அதனால அவளுக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. நான் இன்னும் இந்த லவ் சொல்லவே இல்லையே எங்க அம்மா கிட்ட. ஆனா ரொம்ப கில்ட்டி ஃபீல் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு டே பை டே. எனக்கு எங்க அம்மா கிட்ட சொல்லல அப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு டைம்ல நானே சொல்லலாம்னு நினைக்கும் போது என்ன ஆச்சுன்னா அப்பதான் ஒரு ஃபன். ஆக்சுவலா நான் ரொம்ப பொசசிவ். ரொம்ப ஒரு நாள் வந்து அவன் பேசவே இல்லை. ஆல்ரெடி நானே ரொம்ப பொசிட்டிவ், ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அவனுக்கு எனக்கு என்னன்னா நம்மளை பிடிக்காம போயிடுமோ அந்த இப்போ நம்மளை போர் அடிச்சிருக்குமோ அவனுக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் ரொம்ப ஸ்டார்டிங்கில் நான் வந்துட்டு சொல்லவே முடியாதான். எனக்கு அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தது. அப்போ பேசவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப லோவாக இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். நான் ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸான பர்சன். அண்ட் வந்து ரொம்ப லைவ்லியா இருப்பேன். அன்னைக்கு என்ன சந்தோஷம் அந்த மாதிரி நான் ஓவர் திங்கிங்லாம் கிடையாது. நான் பயங்கர ஓவர் திங்கிங். ஆமா, நான் திங்கே பண்ண மாட்டேன். மூளையே இல்ல, அதுதான் பிரச்சனை. அப்படி இல்ல, அவன் அதாவது இந்த மொமெண்ட் அவன் என்ன சொல்றது அந்த மொமெண்ட் அவன் என்ஜாய் பண்ணுவான், அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது அவன் பேசல. காலேஜ்ல வந்து என்னை பார்க்கவும் இல்லை. ஆக்சுவலா அவன் வந்து அன்னைக்கு ஏன் தெரியல அவன் என்னை பார்க்கவும் இல்லை. எனக்கு வந்துட்டு ரொம்ப பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவனுக்கு என்ன பிடிக்கல போல, அவன் வந்து என்னை அவாய்ட் பண்றான், அந்த மாதிரிலாம் நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப பயமாயிடுச்சு, என்னை அவாய்ட் பண்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து ரீடெஸ்ட் முடிச்சுட்டு என் பஸ்லயே அவன் ஏறிட்டான். நான் வந்துட்டு பல்லாரத்தில் இறங்கிடுவேன். அவனும் பல்லாரத்தில் இறங்கி என்ன பண்ணுவான், ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் போயிடுவான் அவன் வீட்டுக்கு. ஸோ என்னாச்சு, எனக்கு வந்துட்டு அவன் கூட பேசணுன்னு தான். அவன் நாங்கள் முன்னாடி பேசினதே இல்லைல்ல நேர்லலாம். ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. ஆனால் எனக்கு அவன்கிட்ட பேசணும், எனக்கு ரொம்ப ஃபியராக இருந்துச்சு. எனக்கு அவன் அவாய்ட் பண்ணுறானோன்ட்டு. பல்லாரம் வர ஏரியா எல்லாருக்கும் எங்கள் அப்பாவை வேற தெரியும். வேறு ஏதாவது போய் பேசுனேன்னா மாட்டிப்போமோன்ற பயம் வேறு. ஆனால் எனக்கு சொல்லணும். அன்னைக்கு வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு எங்கள் அப்பா யூஸ்வலாக எங்கள் அப்பா தான் என்னை வந்து பிக் பண்ணுவார். அன்னைக்குன்னு பார்த்தா எங்கள் அப்பா என்னை பிக் பண்ண வரல. அவர் ஏதோ ஒரு வேலை இருந்தது, அதனால என்னை ஆட்டோவில் வர சொல்லிட்டார். ஸோ ராத்திரி ஒரு 8:30 மணி இருக்கும். சப்வே இறங்கி அவன் பாட்டு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போயிட்டான். நான் அப்புறம் பின்னாடி அழுதுட்டே நான் வந்துட்டு தேடி அவனுக்கு போனேன். நான் அவங்க கூட பேசணும். ரொம்ப பயம், பேசினதே கிடையாது இதுக்கு முன்னாடி நேரில். ஆனால் இன்னைக்கு பேசணும், அவனுக்கு என்ன பிடிக்கலையோ என்னவோ அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வேற எடுக்கல. காலைல பேசுகிற முந்தின நாளும் பேசல, ஃபோனே அவன் எடுக்கல. ஸோ ஒரு பயம் இருக்கும்ல, என்ன தேர்ட் மீட் ஆக்சுவலி. அப்போ என்னாச்சு, போன நான் பின்னாடி வந்துட்டு எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. அவன் பாட்டு போயிட்டு இருக்கான். சுதர்ஷன் அப்படின்னு கூப்பிட்டா என்ன யாரும் நம்மளை கூப்பிடுறாங்க. திரும்பி பார்த்தா இவ வர அழுதுக்குனே. அதாவது அழுதுக்குன்னா ரொம்ப எல்லாம் இல்ல. நான் அப்புறம் வந்துட்டு அழுதுட்டு ஏன் அழுகுற, என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, நீ 2 நாளா அதுதான் ஃபர்ஸ்ட் பேசணும் டைரக்டா. அதான் ஃபர்ஸ்ட் டைம் பேச. அதாவது 3 சான்ஸ் கிடைச்சது, எதுவுமே பண்ணல. இது வந்துட்டு எப்பவும் மாதிரி ரீடெஸ்ட் முடிச்சு பாத்துட்டு போறேன். என் ஸ்டாப்பிங்ல அவ ஸ்டாப்பிங்ல இறங்கி நான் ஸ்டேஷன்ல ஏறிட்டேன். வீட்டுக்கு போயிட நினைச்சேன். வீட்டுக்கு போல என் பின்னாடி வந்து அழுதுன்னு வந்து நிக்கிறான். அப்பதான் நான் பேசுறேன், என்னாச்சு எதுக்கு அழுகுற அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு போலையா நீ அப்படின்னு கேக்குறான். நான் வந்துட்டு இல்ல என்னாச்சு ஏன் அழுகுற அப்படின்னு கேட்குறேன். நான் உனக்கு 2 நாளா மெசேஜ் அனுப்புறேன், நீ எனக்கு மெசேஜே அனுப்பல, எனக்கு காலும் பண்ணல, நீ காலேஜ்ல கூட என்ன நீ பார்க்க வரல. அதுக்கப்புறம் தான் சொல்றான் அவன் ஃபோன் ரிப்பேருங்கிறது. எனக்கு அது தெரியாதுல, சொல்லி இருக்கணும்ல ஃபோன் ரிப்பேருன்ட்டு. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. நம்மள அவாய்ட் பண்றான் போல, பிடிக்காம போயிடுச்சு. வீட்டுக்கு போய் லேட் ஆயிடும். டெய்லி கால் நான் தான் சொன்ன மாதிரி தான் ரொம்ப கேர்லெஸ். எனக்கு சாப்பிட்டியா சாப்பிடு அந்த மாதிரி கூட எனக்கு அக்கறை கார தெரியாது. அவ ஸ்டார்டிங்ல சொல்லல, போக போகதான் அவ சொல்ல ஆரம்பிச்சிட்டா, ஏதாவது நீ இது மாதிரி பண்றியா அப்படின்னு. அவங்ககிட்ட கேட்கறேன், அப்ப கிளாஸ் தாண்டி போகும்போதாவது என்கிட்ட நீ வந்துட்டு பாத்துருக்கலாம்ல, ஏன் என்ன பார்க்க கூட வரல அப்படின்னும் போது, நான் இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன் ஐடி கார்டு, நான் வெளியவே ஆபீஸ் ரூம்ல தான் இருந்தேன். நம்ம தான் ஓவரா திங்க் பண்ணி இப்படி கனவு காட்டும். ஆமா ஆமா, எங்களுக்கு வந்து ஐடி கார்டு இல்ல, ஏதோ கேஸ் பண்ணிருப்பேன். அவன் காலேஜ் உள்ளே அலோவ் பண்ணல, அவன் வெளியவே தான் நின்னுட்டு இருந்திருக்கான். அது எனக்கு தெரியாது. சாய்பாபா கோயில் ஆண்டே நிக்க வச்சிருவாங்க சைடுல, அந்த ஏடிஎம் பக்கத்துல, அங்கேதான் நின்றுட்டு இருந்தேன். சோ எனக்கு தெரியாது. அதனால நான் வந்துட்டு ஏதோ பைத்திய மாதிரி ஓவர் திங்க் பண்ணி உட்காந்து ஓவர் அழுதுட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அவன் அதுக்கப்புறம் என்னாச்சு, நைட்டு வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா மொபைல்ல இருந்து கால் பண்ணான். சரி நீ ஓகே, நீ ஏன் இவ்வளோ அழுகுற, நாளைக்கு நம்ம ஈவினிங் இதே மாதிரி மீட் பண்ணலாமா, ஒன்னா பஸ்ல வரலாம், என் நான் சீட் பக்கத்துலயே உட்காந்துக்குவா, அப்படிதான் நாங்க மீட்டிங்கே. இதுதான் எங்களுக்கு, அதாவது என்ன சொல்ற, ப்ராப்பரா ஒரு டேட்டிங் அப்படின்னு வச்சுக்கலாம். இது என்ன மாதிரி டேட்டிங், லவ் முடிச்ச டேட்டிங். இந்த ஃபோர்த் மீட் இதுதான் ப்ராப்பரா நாங்க 2 பேரும் அதாவது பேசி வச்சு இன்னைக்கு நம்ம பேச போறோம், ஒன்னா உட்காந்துட்டு வரலாம் பஸ்ல. இதுதான் எங்களோட அவுட்டிங், ஃபர்ஸ்ட் அவுட்டிங்.
ஸோ காலேஜ் முடிச்சுட்டு ரீடெஸ்ட் அதே மாதிரி ஃபெயில் ஆயாச்சு. நானும் பஸ்ல ஏறி உட்காந்துட்டேன். தாம்பரம் டிபார்ட்மெண்ட்ல நிறைய பஸ் நிற்கும், காலியா இருக்கும் எல்லா பஸ்ஸுமே. ஸோ காலியா ஒரு பஸ்ல ஏறி உட்காந்துட்டேன். உட்காந்தோடனே நான் போய் லேடிஸ் சீட்ல உட்காந்துட்டேன். லேடிஸ் சீட்ல இவன் எப்படி உட்கார முடியும்? போன்ல பேசினது என்னது, 2 பேரும் ஒரே சீட்ல உட்காந்துட்டு வர்றது தானே. ஆனா ஷை திரும்ப அங்கேயும் அங்கிருந்து என்னாச்சு, அதுக்கப்புறம் நான் உட்காந்து நீ என் பக்கத்துல வந்து உட்காந்தியா? அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அவன் வந்துட்டு ஜென் சீட் அந்த சைட்ல உட்காந்துட்டேன், நான் இந்த பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு கூச்சமா இருந்துச்சு. சரி அவன் கூப்பிட்டானா நம்ம போய் உட்காரலாம்னு சொல்லிட்டு அவன் வரியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அதனால போய் பக்கத்துல அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்டாப்பிங்கும் போயிடுச்சு. சானிட்டோரியம் வந்த பிறகு எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து உட்காந்துட்டான். ஆமா, ஜன்னல் ஓரத்துல அந்த பக்கத்துல நான் உட்காந்துட்டேன், அவன் இந்த பக்கத்துல உட்காந்தான். அதான் ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் பக்கத்து பக்கத்துல உட்காந்துருக்கோம். பஸ்ல போறோம் வரைக்கும். ஆமா, தாம்பரம், சானிட்டோரியம், குரோம்பேட், பலாவரம் 4 ஸ்டாப்பிங்ல வந்துரும். நடுல 2 ஸ்டாப் ஆல்ரெடி சானிட்டோரியம் போயிடுச்சு, குரோம்பேட் பலாவரம் வந்துரும். ஐயோ டைம் பத்தலையே, இது டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், ட்ரெயின் இறங்கி ட்ரெயின்ல ஏறணும். இல்ல அது எப்படி போகுதுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, சானிட்டோரியம் போயிடுச்சு. இன்னொரு 2 ஸ்டாப் தான் பேசுவாங்க. அவனும் அவன் வந்து என்ன கேட்டானா, சாப்பிட்டியா? இவ்வளவுதான் என்னோட ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. கூச்சமா இருந்துச்சு, ரொம்ப ஷையா இருந்துச்சு. எப்படின்னு அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் கையை வந்துட்டு இப்படி காமிச்சான். நான் வந்துட்டு நான் இப்படியே தான் உட்காந்துட்டு இருந்தேன், கை கட்டிக்கிட்டு இப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். அவன் இப்படியே வச்சிருந்தான். அதுக்கப்புறம் நானும் வந்துட்டு கை இப்படியே வச்சு பயங்கர ஃபுல் கிரிஞ்சு தான். இல்ல அது அந்த டைம்ல அப்படி இல்ல, இப்ப அதுக்கு வேர்ட்ஸ் வச்சுட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு என்ன பண்றது தெரியல, பிரசாதம் வாங்குறவன் இப்படி வச்சேன் ஃபர்ஸ்ட் வீக்ல. அதுக்கப்புறம் மெதுவா எடுத்து வச்சா மலர்ந்து விட்டது. அப்படியே ரொம்ப ஷையா இருந்து அப்படியே ஒரு எலக்ட்ரிசிட்டி, ஒரு 100 வாட்ஸ் எலக்ட்ரிசிட்டி உடம்புல பாஞ்சா மாதிரி பாயண்டி பாயம். இப்ப இறங்கணும், பலாரம் வந்துருச்சு. எங்க அப்பா வெயிட் பண்றாரு, நான் இறங்கணும். ஆனா நான் இறங்கல. என்ன சொல்றது, அப்பதான் என்ன சொல்றது, அப்படி உட்கார்ந்தோம். வந்த உடனே பஸ் ஸ்டாப் வந்துருக்கு. அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எனக்கு பயங்கரமா எப்ப நான் சொல்ல ரொம்ப கில்ட்டியா இருக்கும், அழுகியா வரும். எங்க அப்பாவுக்கு வந்துட்டு முட்டி வலி இருக்கு, அவரால் நிக்கவே முடியாது ரொம்ப நேரம். ஆனா அவர் வந்துட்டு அங்க நிக்கிறத நான் பார்த்தேன். பைக்ல எனக்காக நின்றுட்டு இருக்காரு. எப்பயுமே நான் வரேன், நான் ரீடெஸ்ட் முடிச்சுட்டு வரேன்னா எங்க அப்பா வந்துட்டு, எங்க அப்பாலாம் எங்க அம்மா அப்பா 2 பேருக்குமே என் மேல அவ்வளோ நம்பிக்கை ஜாஸ்தி. ஸோ அவர் வந்து ஸ்கூட்டியில நின்றுட்டு இருக்காரு. நான் பாக்குறேன், நான் அப்படியே பின்னாடி இப்படி ஒளிஞ்சுக்கிட்டேன், பேக் இப்படி வச்சுக்கிட்டு பஸ்ல இப்படி ஒளிஞ்சுக்கிட்டேன். நான் இறங்கணும், ஆக்சுவலா நான் வந்துட்டு இறங்கல. ஃபோனும் கிடையாது எங்க காலேஜ்ல தான், ஃபோன் அலவுட் இல்லை, கால் பண்ணி சொல்ல முடியாது. எங்க அப்பா வெயிட் பண்றாரு, ஒரு 7:30 இருக்கும், வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பஸ்ஸும் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஏர்போர்ட்ல இறங்கிடலாம், இறங்கி நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். ஏர்போர்ட்ல இறங்கல. அதுக்கப்புறம் பிடித்ததை அப்படியே கொண்டு கிண்டி வரை சென்றோம். பஸ் கிண்டி வரைக்கும் போயிடுச்சு, அப்படியே உட்கார்ந்து இருக்கு. அப்புறம் நம்ம பஸ்ல இருந்து இறங்கி ட்ரெயின்ல டிக்கெட், கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறி டிக்கெட் எடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கோம். அதாவது பல்லாவரம் நோக்கி, திரும்ப கிண்டில இருந்து பல்லாவரம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க 4th மீட்ல, அதாவது 4, அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு லவ் ஸ்டார்ட் ஆகி, ஒரு 5 months இருந்திருக்கும். அதுல 4 வாட்டி மீட் பண்ணா, அதுல 3 வாட்டி சொதப்பல், பேசவே இல்ல. இது 4வது வாட்டி அழுதுக்குனே வந்தா இப்படி ஆயிடுச்சு. கடைசியில ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் ஆச்சு. அதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பிடிச்ச பர்சனோட நம்ம அங்கதான் ஒரு முட்டாள்தனம் பண்ண. பட் அது நான் வந்து பிளஸ்ஸா தான் பாக்குறேன். அன்னைக்கே நடந்தது என்ன அப்படின்னா, இறங்கி 2 பேரும் திரும்ப ட்ரெயின்ல, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அவுட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின் டிக்கெட் என்ன பண்ணேன், என் பேக்லயே வச்சிருந்தேன். சொன்னேன், போகும்போது சொன்னேன், இந்த பாரு ஆல்ரெடி உங்க அம்மாக்கு டவுட் இருக்கு, நீயே அதெல்லாம் எங்க அம்மா பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் திரும்ப சொல்றேன், இதெல்லாம் ரொம்ப ஓல்டு, நாங்களே ஓல்டு, அதை விட ஓல்டா இவன் வந்துட்டு டிக்கெட் எல்லாம் எடுத்து வைக்கிற, சாக்லேட் கவர் எடுத்து வைக்கிற மாதிரி வேணான்னு சொன்னேன். அதனால கேட்கல, நான் பாட்டு எடுத்து உள்ள வச்சுட்டேன். அப்புறம் பலாரத்துல இறங்கி வரேன். எங்க அப்பா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours நின்னுகிட்டே இருந்தாரு பஸ் ஸ்டாண்ட்ல. எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிடுச்சு, இது மாதிரி பண்ணாத. ரொம்ப எனக்கு வந்துட்டு அன்னைக்கு தெரியல, அந்த மொமெண்ட்ல நம்மளுக்கு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சா, எப்ப யோசிச்சாலும் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும், ரொம்ப அழுகையா வரும் எனக்கு. அவர் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன்ல அப்படிங்கிட்டு. அவர் கேக்குறாரு என்னென்ன கதை சொன்னா, அவளுக்கு கேவலம், அப்படியே தூங்கிட்டே வேற ரூட்ல பஸ்ல போயிட்டு ஒரு பொய் வேற வாங்கி. எங்க அப்பா கேக்குறாரு, ஏன் இவ்வளவு நேரம்? இல்லப்பா, பலாவரம் பஸ்ஸுக்கு பதிலா பள்ளிக்கரண பஸ்ல ஏறிட்டு அது அந்த பக்கமா ரைட் எடுத்துருச்சு, அங்க இருந்து நான் வேற பஸ் பிடிச்சு வரேன்னு சொல்லிட்டு என்னமோ கதை சொன்னா. நான் அவரு ஆப்வியஸா அவங்களுக்கு ஏதோ சம்திங், ஏதோ நான் போய் சொல்றேன்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா எனக்கு நான் போய் ப்ராப்பரா சொல்ல வராது, வளருவேன் பயங்கரமா. ஸ்டில் 2 பேருமே ரொம்ப ஜென்யூன் அண்ட் அது மாதிரி எங்க அப்பா எதுவுமே கேட்டுக்கல. ஆனா ரொம்ப அவரால் முடியல, ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு.
அதனால ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இப்படியே போயிடுச்சு. நைட்டு போனேன் நான். ஆனால் ஒரு கில்ட்டி அந்த டேல ஒன்றுமே இல்லை. நான் பாட்டு வந்துட்டு இப்படி கேஷுவலாக ஜாலியாக ஒரு லவ் ஃபீல்லேயே அப்படியே வந்து உட்காந்தேன். எங்கள் அம்மா வந்து கேட்டாங்க, அந்த மாதிரிமா பஸ் மாதிரி போயிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து அதான் எங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி டவுட் வந்துருச்சுல. எங்கள் அப்பா மாதிரிலாம் இல்லை. எங்கள் அம்மா வந்துட்டு 2-3 வாட்டி கேட்டாங்க, எந்த ஃப்ரெண்டு, எப்படி போனேன், எந்த பஸ்ல ஏறின, பஸ் நம்பர் என்ன. ஐயோ எனக்கு பொய்யும் சொல்ல, பஸ் நம்பர்லாம் தெரியல அப்படி சொல்லிட்டு எங்க அம்மா அப்படியே சமாளிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு போய் உட்காந்துட்டு அப்படியே 2 பேரும் உட்காந்து பேசணும். நாளைக்கு இதே மாதிரி நம்ம ஈவினிங் வெக்கமே இல்ல, இவ்வளவு கில்ட்டி இவ்வளவு துடிச்சுதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு இதே மாதிரி பண்ணலாம் சொன்னா அப்படின்னு. இல்ல நீ அதெல்லாம் ஒண்ணு சொல்லல, சரி கொஞ்சம் நல்லவனா பண்ணலாம்னு நினைச்சேன். இவன் தான் கேட்டான், நாளைக்கு நம்ம ஈவினிங் இப்படி ஒன்னா வரலாம் அப்படின்னா. சரி ஓகே. அதாவது என்னன்னா இந்த மாதிரி கிண்டி வரைக்கும் வரல, பல்லாத்துல இறங்கிடலாம் அப்படிங்கறதா பிளான். சரின்னு சொல்லிட்டு மறுநாள் என்னாச்சு, ஜாலியா வந்துட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தலைவாரிட்டே இருக்கேன். எங்க அம்மா வந்து கேக்குறாங்க, உண்மைய சொல்லு, நேத்து எங்க போன அப்படின்னு ரொம்ப ரூடா கேக்குறாங்க. என்ன இவங்க காலையில மறுநாள் காலையில இவனை பார்க்க போற ஜோஷ்ல ரெடி ஆயிட்டு இருக்கேன். எங்க அம்மா வந்து பெட்ரூம் என்ட்ரன்ஸ் வந்து கேக்குறாங்க, எங்க போன சொல்லு உண்மை. அதான் சொன்னேனேம்மா, நான் வந்துட்டு பஸ் மாதிரி போயிட்டேன். அதான் அந்த உண்மைய சொல்லி எங்க போன அப்படின்னு திரும்ப கேட்டாங்க. என்ன சொல்றாங்க, ட்ரெயின் டிக்கெட் இது, எங்க போன, கிண்டில இருந்து எதுக்கு வந்து அப்படின்னு ட்ரெயின் டிக்கெட் இல்லாம பல்லாவத்துல இருந்து கிண்டி, கிண்டில இருந்து பல்லாவரம் அது பிரிண்ட் எடுப்பாங்க. சோ டேட் டைம் எல்லாமே இருக்கும். எங்க அம்மா கேக்குறாங்க, ஆக்சுவலா அவங்க டிஃபன் பாக்ஸ் பேக்ல இருந்து டிஃபன் பாக்ஸ் எடுக்க போயிருக்காங்க. எடுத்து வைக்கிறத ஒழுங்கா எடுத்து வைக்கணும்ல, நல்லா கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரியே எடுத்து வச்சிருந்தாங்க. டிக்கெட்டை பார்த்துட்டாங்க. டிக்கெட்டை பார்த்தோன்னே எங்க அம்மா அப்படியே போய் எங்க அப்பா கிட்ட சொன்னேன், அது வந்துட்டு பஸ் எல்லாம் மாதிரி எங்கேயோ போல, அது எங்கேயோ போயிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஒரே அசிங்கமா போச்சு. எங்க அம்மா அப்பாவோட நம்பிக்கையெல்லாம் உடச்சுன்னு சொல்லிட்டு அழுகையா வருது, பயங்கரமா ஆரம்பிச்சுட்டு. என்னால சொல்லவும் முடியல. கேக்குறாங்க எங்க எங்கன்ட்டு. நான் பாட்டு வந்துட்டு இல்ல இன்னொரு ஃப்ரெண்டு அவங்க வந்துட்டு அங்க இருக்காங்க, அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் இங்க கிண்டி வரைக்கும் போனேன், சாப்பிட போனேன், அவ்வளவுதான். ஆனா நீங்க சொன்னா திட்டுவீங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ, அதாவது என்கிட்டயே யாராவது சொன்னா கூட அது பச்சை பொய்யன்னு தெரியும். ஆனா எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. உட்காந்து அழுதுகிட்டே போறேன் நான். இவன் வந்து ஜாலியா வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணுவோம் பார்த்தா, நான் காலேஜ்ல உட்காந்து அழுகிறத பார்த்துட்டு இவனும் பயந்துட்டான். அதுக்கப்புறம் செய்கிலே சொல்லிட்டு வீட்டில் மாட்டிக்கிட்டேன். இனிமே ஈவினிங் எங்க அப்பா வந்து சொல்லிட்டாரு அன்னைக்கு காலையில, இனிமே ஈவினிங் நீ பஸ்ல எல்லாம் வர வேணா, தாம்பரத்துல நான் வந்துடுறேன், தாம்பரத்துல இருந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், இனிமே பஸ்ல எல்லாம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் ஒண்ணுமே கேட்கல. ஈவினிங் எங்கள் அம்மாவும் சீக்கிரமாக வந்துட்டாங்க. ஈவினிங் ரீடெஸ்ட் முடிச்சுட்டு எங்கள் அப்பா தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தாருன்னு அழுதுகிட்டே இருந்தேன். இவனும் பார்த்தான். அதுக்கப்புறத்துலேருந்து எங்கே அவுட்டிங் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு ஈவினிங். ஆனால் இந்த மாதிரி எங்கள் அப்பா தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அதுதான் முடிஞ்சு போச்சு. அதான் லாஸ்ட் எங்களுக்கு 4வது மீட்டு ஓவர். அதுக்கப்புறம் பஸ்லயும் போய் ஒன்றுமே இல்லை. அப்படிதான் வந்துட்டு அவ வீட்டுல மாட்டினா ஒரு கேவலமா, இதை விட ஒரு ஈஸியா யாரும் மாட்ட மாட்டாங்க, அந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன். இதுதான் அதுக்கப்புறம். ஆனா எங்க அப்பா வந்துட்டு ரொம்ப ஜென்யூனி, எதையுமே அதுக்கப்புறம் கேட்டுக்கல. அவ்வளவுதான் ஸ்ட்ரிக்டா அதுக்கப்புறம் கூட்டிட்டு வர்றது போறது. ஆனா எங்க அம்மா மட்டும் கேட்டுட்டே இருந்தாங்க. நான் எங்க அம்மா கிட்ட சொல்லல. ஆனா எனக்கு எங்க அம்மா கிட்ட எல்லாமே எங்க அம்மா கிட்ட நான் ஷேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணல. அப்படின்னும் போது கொஞ்ச நாள் கழிச்சு நானே வந்துட்டு எங்க அம்மா கிட்ட மடியில படுத்துட்டு இருக்கும் போது நான் சொல்லிட்டேன், அம்மா எனக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ சொன்னல நீ சுதர்ஷன் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லும் போது தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் அந்த பையன் கிட்ட தான் பேசுறேன், அவன் ரொம்ப நல்ல பையன்மா, அவன் ஃபேமிலி போட்டோஸ்ல அவங்க அம்மாவுக்கு கூட தெரியுமா, அவங்க அம்மா கூட நான் என்ன சொல்ற ரொம்ப பாசிட்டிவாக தான் பேசினாங்க, ரொம்ப நல்ல ஃபேமிலிமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் அப்படியே கம்முன்னு அப்படியே கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் எல்லா ஃபோட்டோஸும் காமிக்க ஆரம்பித்தேன். அவங்கள பற்றி ஃபுல்லாக சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் நான். எங்கள் அம்மா வந்துட்டு சைலண்டாக கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றது எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கேஷுவலா எங்க அம்மா கிட்ட, எங்க அம்மா வாயில சொன்னாங்க லைக் வந்துட்டு நீங்க போங்க பாக்கலாம் அப்படின்னு ஒரு கான்டெக்ஸ்டா பேசினாங்க, ஃபியூச்சரிஸ்டிக். இவங்க அம்மா வந்துட்டு நார்மலா ஸ்மைலோட முடிச்சுக்கிட்டேன். நினைச்சேன் அடக்கடவுளே லவ் பண்ண அன்னைக்கே தான் சொல்லியிருந்தா கூட எங்க அம்மா கிட்ட ஓகே சொல்லி. இதான் நான் முதல்ல சொன்ன லவ் ஸ்டோரி இல்ல, எங்களுக்கு வந்துட்டு நிறைய ஓவரா நாங்களே வந்துட்டு அதை ரொம்ப பெருசாக்கிக்கிட்டோம். ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்க அம்மா கிட்ட ஓப்பனா நான் சொன்ன உடனே இது நல்ல ஃபேமிலி, ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு நான் சொன்ன உடனே எங்க அம்மா பொறுத்த வரைக்கும் பையன் நல்ல ஃபேமிலியா போதும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற எதுவுமே எந்த கேள்வியுமே கிடையாது. அதுலயே எங்க அம்மா ஆஃப் நல்ல பையன் அப்படின்னு சொன்னோடனே நான் காமிச்சிட்டேன், இதுதான்மா இந்த மாதிரி. இதுல நீங்க நினைக்கலாம் ஆக்சுவலி வந்துட்டு மத்த லவ் ஸ்டோரி மாதிரி உள்ள ஃபேமிலிக்குள்ள சண்டை எல்லாம் இல்ல, ஆனா வந்துட்டு எங்களுக்குள்ள நிறைய நடந்தது. அது நாங்க டீட்டெயிலா அப்புறமா சொல்றோம். ஆனா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ஸ்டார்டிங்கே சொன்னேன். எங்களுக்கு வந்து மத்தவங்களது மாதிரி அப்படியே ட்ராஜடி சம்போ சிவ சம்போன்னு ஓடி அப்படிலாம் இல்ல. ஆனா ஒரு கியூட்டான ஒரு ஃபன்னா ஒரு ஜாலியான ஒரு லவ். எங்களுக்கு அது நினைக்கும் போது ஒரு நல்ல விஷயம்னா ரெண்டு பேரண்ட் ஃபேமிலியுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். அதே மாதிரி என்ன சொல்றது
மத்த அதான் பிள்ளைங்க சந்தோஷம் தான், அவங்க சந்தோஷம் மாதிரி இருக்கிறதா 2 ஃபேமிலி. அதுல அவங்க ஃபேமிலி எக்ஸ்ட்ரானரி, எங்க ஃபேமிலி அதோட எக்ஸ்ட்ரானரி. ஒரு மாதிரி ரெண்டுமே அந்த விஷயத்துல ரொம்ப சிங்க். ஆமா, பசங்களோட சந்தோஷம் தான் ஓகே, அவங்க பிடிச்சிருக்கா, அவங்க 2 பேரும் சந்தோஷமா அதாவது இருப்பாங்க. பிள்ளைங்க டிசிஷன் எடுத்தா கரெக்டா இருக்கும், அவங்க தெரியாமலே எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு ஃபேமிலினால இது கொஞ்சம் ஸ்மூத்தா இருந்தது ஃபேமிலி சைடுல. எங்க அப்பாக்கு இன்னும் தெரியாது, இவனை பத்தி எதுவுமே தெரியாது. எங்க அப்பாக்கு எங்க அம்மா வந்துட்டு மேபி சொல்லிருக்கலாம். ஏன்னா நான் இப்ப வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா எனக்கு எங்க அப்பாக்கு எப்ப தெரியும்ன்றது எனக்கு தெரியல. ஆனா அவங்க அப்பாக்கு வந்துட்டு மேரேஜுக்கு முன்னாடி வரைக்குமே தெரியாதுன்னு தான் சொல்றாங்க. பட் நான் என் கணிப்பு படி முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம். அப்பாவாச்சு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸ்டில் அவர் ஜென்டில்மேனா வந்துட்டு சரி பொண்ணு அவளுக்கு தெரியும், அவ பண்றது அவளுக்கு கரெக்ட்னு அவளுக்கு தெரியும்னு விட்டு வச்சிருக்காரு. நான் இவகிட்ட சொல்லிட்டே இருப்பேன். சோ இப்படிதான் அவ ஃபர்ஸ்ட் மாட்டினா அவங்க அம்மா கிட்ட ஓப்பனா சொல்லிட்டு, அவங்க அம்மாவும் வந்துட்டு எதுவுமே சொல்லிக்கல, ஜஸ்ட் ஸ்மைலோட ஜஸ்ட் எல்லாமே கேட்டுக்கிட்டாங்க, யார் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்துக்கிட்டாங்க. நான் போன்ல இவங்க கூட பேசினாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நான் சிரிச்சாலும் சரி, அவங்களும் சிரிச்சுட்டு போயிடுவாங்க. அதாவது இவ வெக்கப்படுறது கூட இல்ல, அம்மா வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இவ பேசுறது பார்த்துட்டு. அதாவது பேசுறது கேட்டுட்டு இல்ல, லைக் வந்துட்டு இவ என் கூட தான் பேசுறது தெரிஞ்சானே அப்படி சின்ன சின்ன இவ சொல்லு, அதை வச்சு நான் சொல்றேன். அதே மாதிரி எனக்கு ரீடெஸ்ட்க்கு வந்துட்டு இவனுக்கு நோட்ஸ் எங்க அம்மா பிரிண்ட் அவுட்ல எடுத்துட்டு வந்து ஒரு வாட்டி வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் மீட். ஃபாஸ்டா போச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு 2 ஃபேமிலிக்கு தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இப்போ எங்க அம்மா மீட் பண்ணிட்டா. அது வந்து தற்செயலா எதேர்ச்சியா நடந்த விஷயம். அதே மாதிரி வந்துட்டு எனக்கு நோட்ஸ் எல்லாம் நான் எடுக்க மாட்டேன் காலேஜ்ல. ஸோ எனக்கு நோட்ஸ் இவ தான் எப்பவுமே கொடுப்பா, இவ தான் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம் அந்த விஷயத்துலலாம். நான் வந்து எழுதலாம் சொல்ல மாட்டேன், ஆனா சில இதெல்லாம் படிச்சா பாஸ் ஆயிடலான்னு இருக்கும்ல, அது இவகிட்ட ஒரு லிஸ்டே இருக்கும். அதெல்லாம் எடுத்து இவ வர முடியல, அதனால என்னாச்சு, இவங்க அம்மா வந்துட்டு டி நகர்ல ஆக்சுவலா வந்துட்டு நான் கூட சொல்லல, எங்க அம்மா வந்து எனக்கு எப்பயுமே நோட்ஸ் பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க, அதை நான் அவனுக்கு போட்டோவா அனுப்புவேன். அப்போ எங்க அம்மா கேட்டாங்க சுதர்ஷனுக்கும் ஆமா அவருக்கும் இது வந்துட்டு படிக்கணும்ல, அவங்களுக்கும் தேவைப்படும்ல இந்த நோட்ஸ், இந்த சப்ஜெக்ட் இருக்கா, ரெண்டுமே ட்ரிபிள் இ அண்ட் சேம் தான் ஆல்மோஸ்ட் 2 சப்ஜெக்ட் தான் இருக்குமா அப்படின்னா எப்படி அப்ப அவங்க படிப்பாங்கன்னா வாட்ஸ்அப்ல அனுப்ப கஷ்டமா இருக்கும்ல வாட்ஸ்அப்ல படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் சேர்த்து எங்க அம்மாவே பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து டி நகர்ல. எனக்கு ஆனா ரொம்ப பதட்டமா இருந்தது. அவ ஈஸியா மீட் பண்ணிட்டா எங்க அம்மா, ஆனா இவெல்லாம் வந்து சொல்லதான் கேட்டிருக்கேன், ஆனா அவங்க அம்மா ரியாக்ட் பண்ணலாம் தான் சொன்னாங்க. அவங்க டைரக்டா வந்துட்டு டி நகர்ல வந்து வெயிட் பண்றாங்க நோட்ஸ் கொடுக்கறதுக்காக. சொல்லிட்டு அம்மா தான் வந்திருக்காங்க, அம்மா அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்டு உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் டி நகர்ல வரேன். டி நகர்ல வந்துட்டு ஒரு ஹோட்டல், அதாவது படிக்கட்டு இறங்கி டி நகர் வாசல்ல ஒரு சாஃப்ட் ஐஸ்கிரீம் இருக்கும்ல, உங்களுக்கு தெரியும் அந்த ரயில்வே இறங்கினோடனே ரைட் சைடு லெஃப்ட் சைட்லயே இருக்கும். அது ஒரு ஹோட்டலாண்ட ஒரு குட்டி பேக் நோட்ஸ் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணாங்க. நான் அப்போ போறேன், ஒரே பதட்டம் எனக்கு. என்ன சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, இல்ல அட்வைஸ் கொடுத்துருவாங்க, இல்ல இதெல்லாம் தப்புப்பா இது விட்டு ஏதாவது சொல்லுவாங்களா, என்ன பண்ண போறாங்க தெரியலன்னு பிளாங்கா போய் நின்றேன். போன உடனே நோட்ஸ் கொடுத்துட்டு இந்தாப்பா ஒரு பழம் வர கொடுத்தாங்க. எனக்கு ஒரே மனசெல்லாம் ஒரே சந்தோஷம், பழம் குத்ததுக்கு இல்ல, என்னவங்க இவ்வளவு ஜாலியா ரியாக்ட் பண்றாங்க, அப்ப செம்ம சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஆனந்தம். ஆனா காட்டிக்கல, நான் வந்து தேங்க்ஸ்மா எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்குலாம் தேங்க்ஸ்மா கேட்டு வந்துட்டேன். அது என்ன பண்ணாது, ஆப்பிள் தான் நினைக்கிறேன், ஆனா ஆரஞ்சு சொல்றான். கரெக்டா ஒரு பழம் அது கொடுத்தா, சாப்பிட்டுட்டு போ, வேற ஏதாவது சாப்பிடுறியா வா சாப்பிடலாம் கூப்பிட்டாங்க. எனக்கு கூச்சமா இருந்து, அதனால இல்லம்மா நான் கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் ஆயிட்டு போயிட்டேன். அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங் மும்முடியோட அம்மா கூட. அது மட்டும் இல்லாம நாங்க மத்த கப்பல் மாதிரி அடிக்கடி அவுட்டிங் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ரேரா ஒரு வருஷத்துக்கே நாங்க மேபி 3 ஒரு 2 to 3 டைம்ஸ் வெளியில போயிருப்போம். சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, அவங்க பேரண்ட்ஸ் நம்ப மாட்டாங்க. எங்க அம்மாக்கு தெரியும், ஏன்னா நான் போறேன்னு எல்லாமே சொல்லிட்டு தான் அவளும் வந்துட்டு அம்மா கிட்ட மாட்டினக்கு அப்புறம் சொல்லிட்டா. ஆமா, எங்க அம்மாக்கும் தெரியும். ஹார்ட்லி ஒரு 2 to 3 டைம்ஸ் தான் வந்துட்டு நாங்க மொத்தமாவே. அது ஏன்னு தெரியாது. லைக் அதே மாதிரி போகும்போது எங்க வீட்டுல நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போவேன். நானே எங்க அம்மா கிட்ட அது சொல்லாம போனோம்னா அது எனக்கு பயங்கர கில்ட்டியா வரும். அதே மாதிரி அவனும் அவங்க வீட்டுல அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வருவான். 2 பேருமே சொல்லிட்டு இப்ப போறோம் படிக்க போறோம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு தான் போவோமே நாங்க. ஸோ இப்படிதான் நான் வந்துட்டு அவங்க வீட்லயும் சரி எங்க வீட்லயும் மாட்டினது, அண்ட் வந்துட்டு நாங்க மீட் பண்ணிக்கினது, பேசிக்கினது, எங்கெல்லாம் எப்படிலாம் ஸ்டார்ட் ஆச்சுன்றது இது வரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் பீரியட். லவ் ஆரம்பிச்சு இதெல்லாம் போச்சு, மாட்டணும் அதெல்லாம் ஓகே. இப்போ 2 ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ 2 பேருக்கும் என்ன அடுத்தது, நம்ம நல்லா படிக்கணும், நல்லா இதுக்கு போகணும்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளதான் நிறைய சண்டை. அது என்ன மாதிரி சண்டைனா, ஃபன்னாவும் இருக்கும், ரொம்ப ரகடாவும் இருக்கும், இன்னொன்று ரொம்ப டாக்ஸிக்காவும். டாக்ஸிக் இந்த சென்ஸ் கெட்ட வார்த்தை பேசுறது இல்ல, லைக் வந்துட்டு ரொம்ப பூச்சுன்னு அப்படியே பயங்கரமா கட்டுறது. அதாவது ஆனா என்ன சண்டை வந்தாலும் எது வந்தாலும் எங்களுக்குள்ள இருக்கிற ஒண்ணு என்னன்னா, லவ் பண்ணாம இருந்தோம்னா நம்ம லைஃப் ஹாப்பியா, அந்த மாதிரி ஒரு நாள் கூட நினைச்சது கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் நாங்க எங்க 2 பேருக்குள்ள ஃபீல் வந்தது. எவ்வளவு
எல்லா லவ்லயும் வந்துட்டு சண்டை நடக்கும்போது ஒரு டைம்ல வந்துட்டு அவங்களும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, லவ் முடிச்சு கல்யாணம் பண்ணி இருந்தாலும் நடுவுல சண்டை டைம்லாம் நிறைய வெறுத்திருப்பாங்க மாத்தி மாத்தி. ஆனா அது போக போக சரியா இருக்கும். ஆனா எங்களுக்கே தெரியாம ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் இருக்கிறதுனால ஒரு நாள் கூட எவ்வளவு கேவலமா கூட சண்டை போட்டிருக்கோம் நாங்க 2 பேருமே மாத்தி மாத்தி. ஆனா ஒரு நாள் ஆனா சொல்றேன், ஆனா அவ கூட எனக்கும் வந்துட்டு அவளை நான் வெறுத்ததும் இல்ல, நான் வந்துட்டு என்னடா அது அப்படி நினைச்சதில்ல, அதே மாதிரி அவளும் நினைச்சதில்ல. அதனாலதான் நாங்க இப்போ இந்த பொசிஷன்ல இருக்கோம் நான் நினைக்கிறேன். எனக்கு அப்பதான் ரியாலிட்டி பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. என்ன பண்ண போறோன்னே எனக்கு தெரியல. காலேஜ் வரைக்கும் ரொம்ப ஜாலியா இருந்தது. லைஃபே வந்துட்டு என்ன சொல்றது, அது ஒரு ரொம்ப ஒரு கோல்டன் பீரியட். எல்லாரும் ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது நம்ம ஒரு இடத்துல ஸ்டாக்னேட் ஆயிருக்கும் போது பயங்கர ப்ரெஷரா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தது. ஒரு ஃபேஸ் இருந்தது. அந்த டைம்ல தான் நாங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம், ரொம்ப சண்டை போட்டிருக்கோம், ரொம்ப மாத்தி மாத்தி எங்களுக்குள்ளே எப்படி இந்த லைஃப் எடுத்துட்டு போறதே தெரியாம ஒரு மாதிரி குரூஷலா இருந்தோம். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் தெரியல. மேரேஜ் முடிகிற வரைக்கும், மேரேஜ் முடிஞ்சு இப்ப இருக்கிற வரைக்கும் நான் அடுத்த ஸ்டோரியில சொல்றேன். இது வரைக்கும் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் தட் அண்ட் சப்போர்ட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம லவ் ஸ்டோரி பார்ட் 3ல சந்திப்போம். அது வரைக்கும் until bye from சுஜி அண்ட் மம்மு. Bye.